ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டியன் பேசி. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது 12th ஹிஸ்டரி லெசன் 8 வந்து பாத்தீங்கன்னா காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. இந்த லெசன் தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ்ல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இருக்கு இல்லைங்களா, அந்த பிரிவினை டைம்ல மக்கள் பட்ட துயரங்கள், அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த சவால்கள். ஓகேங்களா, அந்த மைக்ரேஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பார்டர் வரையும் போது இதுதான் இந்தியா, இதுதான் பாகிஸ்தான், அது பிரிக்கும் போது மக்களுக்கு ஏகப்பட்ட துயரங்கள் இருந்தது. நடந்த வன்முறை சம்பவங்கள், மக்கள் வந்து கொத்து கொத்தா வந்து லட்சக்கணக்கில் இறந்தது. ஸோ இந்த மாதிரி அந்த துயரங்கள் என்னென்ன அப்படின்றது இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அது போக சுதந்திரம் பற்றிய கிளமெண்ட் அட்லி பிரிட்டன் பிரதமருடைய அறிவிப்பு என்ன, அதன் அடிப்படையில மவுண்ட் பேட்டன் திட்டம் என்ன கொண்டு வந்தாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். ராட்கிளிஃபோடைய புரிதல் இல்லாத எல்லைக்கோடு, நம்ம நாட்டை பத்தி ஒண்ணுமே அவருக்கு தெரியாம வந்து ரொம்ப குறுகிய கால அவகாசம், 5 வார கால அவகாசத்துல அவர் வந்து அந்த வரைஞ்சிட்டு போன அந்த எல்லைக்கோடு மூலம் நடந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இது போக டெல்லி ஒப்பந்தம், நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை, அரசமைப்பு உருவாக்கம், சுதேச அரசுகள் வந்து இணைக்கும் போது ஏற்பட்ட சவால்கள் என்னென்ன, மொழி அடிப்படையில் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மொழியின் அடிப்படையில் வந்து மாநிலங்கள் மறுசீரமைப்பு, ஸோ அதில் நடந்த சவால்கள் என்ன, அதை எப்படி வந்து உருவாக்கம் பண்ணாங்க, மாநிலங்கள் உருவாக்குனாங்க. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். இது போக ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இதுல உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, பஞ்சசீல கொள்கை, அணிசேரா இயக்கம், பாண்டுங் மாநாடு, ஆசிய உறவுக்கான மாநாடு, இது எல்லாமே நம்முடைய வெளியுறவு கொள்கையில உங்களுக்கு கவர் ஆகும். இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு லெசன் ஆகட்டும், இந்திய அரசியலமைப்பு லெசன் ஆகட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th 10th 12th உங்களுக்கு மேஜர் போர்ஷன் கவர் ஆயிடும். அதுல கவர் ஆகாத ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் இதுல இருக்கும். அது நம்ம அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம அதில் பார்த்துடலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த சுதேச அரசுகள் இணைப்பின் சவால், மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேச கட்டமைப்பின் சவால்கள்லயே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அதுல மிஸ் பண்ண ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ண முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது இந்த லெசன்ல நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாம, வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு நாட்டுக்கான சுதந்திரம் அப்படின்றது இலவசமா கிடைக்க போறது இல்லை. பல தலைமுறைகள் போராடி பல உயிர் தியாகங்களை செஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு அப்படின்றது சுதந்திரத்தை வாங்கும். அப்படி இந்தியா சுதந்திரத்தை வாங்கி அதை மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய அந்த வேலையில நம்ம அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த விலைதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற பிரிவினை. ஓகேங்களா, ஸோ இந்த பிரிவினைக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டன் பிரதமர் கிளமெண்ட் அட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1947 பிப்ரவரி 20 ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பார். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் 1948 ஜூன் 30க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிட்டு நாங்க இந்தியாவில இருந்து வெளியேறிடுவோம் அப்படின்றதுதான் பிரதமர் கிளமெண்ட் அட்லி கொடுத்த அந்த அறிவிப்பு. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கும் அதற்கு முன்னாடி இருந்த வேவல் பிரபு, ஓகேங்களா, வைஸ்ராயா இருந்த வேவல் பிரபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில முரண்பாடுகளை இருந்ததுனால அந்த டைம்ல அவரை ரீப்ளேஸ் பண்ற விதமா மவுண்ட் பேட்டன் பிரபுவை உள்ள கொண்டு வராங்க. ஓகேங்களா, அப்ப வேவல் பிரபு எப்ப வெளியே போறாருன்னு பாத்தீங்கன்னா 1947 மார்ச் 22 மவுண்ட் பேட்டன் பிரபு வேவல் பிரபுவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இங்க உள்ள வர்றாரு. அவர் வந்தோன்னு என்ன பண்றாரு, மவுண்ட் பேட்டன் பிரபு அவரு ஒரு வேலை பார்க்கிறாரு. என்ன வேலை, இன்னும் குயிக்கா வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம். ஏன்னா கிளமெண்ட் அட்லி சொன்னது இந்தியாவிற்கு சுதந்திரம் அப்படின்ட்டு 1948 ஜூன் 30 சொல்லியிருப்பாரு. ஆனா மவுண்ட் பேட்டன் பிரபு 1947 ஆகஸ்ட் 15 உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதற்காக ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. அதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டம், ஜூன் 3 அப்படின்ற திட்டம். ஓகேங்களா, அந்த ஜூன் 3 திட்டத்துல வந்து மவுண்ட் பேட்டன் என்ன அறிவிச்சிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்படும். இந்தியா அப்படின்றது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்ற 2 டொமினியன்களாக பிரிக்கப்படும். ஓகேங்களா, சோ இதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டம். அப்ப இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகள் பிரியுது அப்படிங்கும் போது அங்கே பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்துருச்சு. அப்ப இந்த பிரிவினை அப்படின்றது மவுண்ட் பேட்டன் கொண்டு வந்ததா உள்ள வந்ததான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதற்கு முன்னாடியே இந்த பிரிவினை என்ற முடிவு நிச்சயம் இருந்தே தீரணும் அப்படின்ட்டு முஸ்லீம் லீக் கட்சி கையில கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அவங்க 1940 வந்து பாத்தீங்கன்னா லாகூர் மாநாட்டுல எல்லாம் நமக்குன்ற ஒரு நாடு தனியா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அப்பயே அவங்களுடைய முழக்கமா இருந்தது. ஓகேங்களா, அதை வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு இந்த திட்டத்துல உள்ள கொண்டு வந்துட்டார். என்னதான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆரம்பத்துல வந்து இதை எதிர்த்தாலும், இந்த பிரிவினை அப்படின்ற விஷயத்தை எதிர்த்தாலும், பட் வேற வழி இல்லை, இப்படிதான் நம்ம செஞ்சாகணும்ன்ற அந்த நெருக்கடி நிலைக்கு வரும்போது வேற வழி இல்லாம வந்து அதை காங்கிரஸ் கட்சி சமரசமா ஏத்துக்குது. ஸோ இதற்கான இது வந்து எப்ப மவுண்ட் பேட்டன் திட்டம் எங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
1947 ஜூன் 14 மீரட்ல நடந்த காங்கிரஸ் கூட்டத்துல தான் இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தை ஏத்துக்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கு மேல வேற வழி இல்லை, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற பிரிவினை நம்மளால தடுக்க முடியாது, ஓகேங்களா, அந்த ஆற்றல் நம்ம கிட்ட கிடையாது, ஸோ இது பிரிவினை நடந்துதான் ஆகணும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துதான் மவுண்ட் பேட்டன் திட்டத்தை ஏத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா காந்தி கூட இந்த திட்டத்துக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. இந்த பிரிவினை அப்படின்ற விஷயத்த காந்தி கூட ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாரு. ஆனா வேற வழி இல்லாம இது தவிர்க்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை வரும்போதும் காந்தியடிகளும் சில வழி இல்லாம ஏத்துக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஓகேங்களா? அதனாலதான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, வங்காளத்துல ஏற்பட்ட வன்முறையும் அதுல மக்களுடைய பங்கேற்பும் பாத்தீங்கன்னா தன்னையும் காங்கிரஸ் கட்சியும் பாத்தீங்கன்னா இந்த பிரிவினையை தடுப்பதற்கான ஆற்றல் அற்றவர்களாக மாத்திருச்சு அப்படின்ட்டு ரொம்ப வழியோட காந்தி சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ இதற்கான இந்த வகுப்புவாதம், இந்த பிரிவினைவாதம் அப்படின்றது எங்க ரொம்ப கொடூரமான விஷயம். ஓகேங்களா? இந்த வகுப்புவாதம் பிரிவினைவாதம்ன்றது ரொம்ப கொடூரமான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது எங்க, அதோடைய ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1948 ஜனவரி 30 காந்தியடிகளை கொலை பண்ணதுலதான் அது தெரியும். ஓகேங்களா? சோ அந்த படுகொலை தான் இந்த வகுப்புவாதமும் பிரிவினைவாதத்துக்கான ஒரு தொடக்கமா, ஒரு கொடூரமான தொடக்கமா அங்கதான் ஆரம்பிச்சது. எப்ப? 1948 ஜனவரி 30 இந்திய தேசத்தை பெரிதும் பாதித்தது. ஓகேங்களா? நிகழ்ந்த மகாத்மா காந்தியடிகளின் படுகொலை இதன் தொடக்கம். ஸோ முஸ்லீம் லீக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1940 மார்ச் மாசத்திலேயே பாத்தீங்கன்னா அடிப்படையில் இந்தியாவை பிரிவினை செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு வலியுறுத்திட்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த மவுண்ட் பேட்டன் திட்டமும் இருந்துச்சு. ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் கொண்டு வந்த திட்டமும் அதன் அடிப்படையில தான் இருந்துச்சு. அந்த செயல் திட்டமா தான் மவுண்ட் பேட்டனுடைய திட்டம் நமக்கு இருந்தது. மவுண்ட் பேட்டனோட திட்டம் என்ன, அந்த ஜூன் 3 இருந்து நம்மளுடைய சுதந்திரம் வரை, அதாவது 1947 ஜூன் 3 இருந்து 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் 72 நாட்களுக்கான மவுண்ட் பேட்டனுடைய பிளான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ராட்கிளிஃப லண்டன்ல இருந்து கூட்டிட்டு வர்றது, அவரை வச்சு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற அந்த 2 நாடுகளுக்கும் எல்லையை வரையறுக்கிறது. ஓகேங்களா? அந்த வரைகோடு அப்படின்ற விஷயத்த செய்யறது இதுதான் பாத்தீங்கன்னா ராட்கிளிஃப்க்கு உண்டான வேலை. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் அவரை லண்டன்ல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா ராட்கிளிஃப் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருக்காரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவருக்கு இந்தியாவை பத்தின எந்த ஒரு புரிதலும் கிடையாது. இந்தியாவுடைய ஹிஸ்டரி என்ன, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கான காரணம், இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, இந்து மக்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, முஸ்லிம் மக்கள் எந்தெந்த பகுதியில வசிக்கிறாங்க, எந்த ஒரு புரிதலுமே இல்லாம ரேண்டமா அவர் பாட்டுக்கு ஒரு கோட்டை வரைஞ்சிட்டு இதுதான் பாகிஸ்தான், இதுதான் இந்தியா அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அதுல ஏகப்பட்ட முரண்பாடுகள் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? சோ அது என்னென்ன முரண்பாடுகள் அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். அவர் எதன் அடிப்படையில் பிரிச்சாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதற்கு அவர் ஒரு சான்றா கையில வச்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா 1941 1941 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேசா வச்சுக்கிட்டு தான் ஓகே இந்தந்த பகுதியில முஸ்லிம் மக்கள் இருக்காங்க, இந்தந்த பகுதியில இந்து மக்கள் இருக்காங்க. இங்க பெரிய பிரச்சனையா இருந்தது இந்த பிரிக்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்த மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சாபும் மேற்கு வங்காளமும் தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த பஞ்சாபை 2ஆ பிரிச்சு, ஏன்னா அந்த மேற்கு பஞ்சாப் அப்படின்ற பகுதிகள் உங்களுக்கு பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளோட இணைக்கிற மாதிரியும், அந்த நில வரைபடம் அதை இணைக்கிற மாதிரியும், அதே மாதிரி இங்க வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்றத பிரிச்சு மேற்கு வங்காளத்தை இந்தியா கூடயும், கிழக்கு வங்காளம் முஸ்லிம் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாகவும் பிரிக்கிறது தான் ராட்கிளிஃபோடைய பிளான். ஓகேங்களா? சோ அப்படி பிரிக்கும் போது அந்த கிழக்கு வங்காளம் தான் பின்னாடி 1971 பங்களாதேஷாவும் மாறுச்சு. ஓகேங்களா? சோ இது ஒரு அவுட்லைனா வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு வேலையை செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆனா உண்மையாலுமே அந்த பகுதியில முஸ்லீம் மக்கள் தான் இருக்காங்களா, இல்ல உண்மையாலுமே அந்த இடத்துல இந்து மக்கள் தான் இருக்காங்களா, இந்து மக்கள் இருக்கிற பகுதியை நம்ம இந்தியா கூட இணைக்கிறோமா, முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் பாகிஸ்தான் கூட இணைக்கிறோமா அப்படின்ற எந்த ஒரு புரிதலும் அவருக்கு முழுமையா இல்லை. ஓகேங்களா? ஆனா அவருடைய அந்த ஆணையத்துல பாத்தீங்கன்னா இந்த எல்லை பிரிப்பு இதுல பாத்தீங்கன்னா 2 முஸ்லிம் இனத்தை சார்ந்த நீதி அரசர்களும் 2 இந்து
இனத்தை சார்ந்த மதத்தை சார்ந்த நீதியரசர்களும் சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து கைடன்ஸ் பிரகாரம் அவர் செஞ்சாரு. ஆனா இதற்கான போதிய கால அவகாசம் அப்படின்றது இல்லை. ஏன்னா அவருக்கு இருந்த டைம் அப்படின்றது வெறும் 5 வாரம் தான். ஓகேங்களா, 5 வாரத்துல இந்த வேலை எல்லாமே செய்யறாரு. ரொம்ப அவசர கதியில செய்யறாரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த முடிச்ச விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முழுமையான நில வரைபடம் அப்படின்றது, இந்தியா பாகிஸ்தானுக்கு முழுமையான நில வரைபடம் அப்படின்றது நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா, நம்ம சுதந்திரம் கொண்டாடும் போது ஆகஸ்ட் 14, 15 பாகிஸ்தானும் இந்தியாவும் சுதந்திரம் கொண்டாடும் போதும் கூட இதுதான் நில வரையறை, இதுதான் எல்லை அப்படின்ட்டு பிரிச்சு பக்காவான ஒரு வரைபடம் அப்படின்றது எங்கேயும் கொடுக்கல. மக்களும் வந்து அந்த நில வரைபடம் என்னன்னு தெரியாமையே அவங்களுடைய சுதந்திரத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ப வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு சொன்னது என்னன்னா, உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய எல்லைகளை நீங்க பிரிச்சுக்குங்க. ஓகேங்களா, இதுதான் மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியா கிட்டையும் பாகிஸ்தான் கிட்டையும் சொல்ல விஷயம். ஸோ அப்போ அவர் எப்போ வந்து அவருடைய இதை கொடுத்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் ராட்க்ளிஃப் வந்து அவருடைய அறிக்கையை எப்போ கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 9 கொடுக்குறாரு. அவர் உள்ள வந்தது எப்போ, இந்த தேதி ரொம்ப முக்கியம், 1947 ஜூலை 8 ராட்க்ளிஃப் உள்ள வர்றாரு. உள்ள வந்து தான் இந்த வேலையை செய்யறாரு. ஓகேங்களா, ஜூலை 8 உள்ள வந்து ஆகஸ்ட் 9 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசம் தான். ஓகேங்களா, ஒரு மாசம் தான், 5 வாரம் கூட கிடையாது, ஒரே மாசத்துல இந்த வேலையை செஞ்சிடுறாரு. ஆனா இங்க வந்து நமக்கு புத்தகத்துல 5 வாரம்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, 5 வார கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எதன் அடிப்படையில் இந்த வேலையை தான் செஞ்சாரு, 1941 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி செஞ்சாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிளிக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்ப எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகேங்களா, அப்ப உலகப்போர் நடக்கும்போது இது எடுத்ததுனால பரபரப்பா வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினதுனால வந்து அந்த கணக்கெடுப்பு அப்படின்றது சரி கிடையாது, அதுல நிறைய தவறுகள் இருக்கு. அந்த தவறுகள் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த பதிவேட்டின்படி இந்த எல்லை எல்லை அப்படின்றது, எல்லை கோடு அப்படின்றது பிரிக்கப்பட்டது அப்படின்றது ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன்ஸ்க்கு வழிவகுத்துருச்சு. அவர் பாட்டுக்கு பிரிச்சாரு, கிளம்பி போயிட்டாரு, அவருடைய வேலை அவர் முடிச்சுட்டு போய் கிளம்பிட்டாரு. அதற்கப்புறம் அதற்கான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணது இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களும் பாகிஸ்தானை சார்ந்த மக்களும் தான் அதற்கான விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அப்படி பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிய மக்களுடைய எந்த ஒரு கோரிக்கைகளுமே அவங்க பெருசா செவி கொடுத்து சாய்க்கல. ஏன்னா இங்க பிரிவினை அப்படின்றதே வந்து இந்து மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்குமா தான் வந்து பிரதானமா இருந்துச்சு. அந்த பகுதியில மற்ற இன மக்கள் இருக்காங்க, மற்ற மத மக்கள் இருக்காங்கன்றதெல்லாம் பெருசா கன்சிடரே பண்ணல. ஓகேங்களா, ஸோ அதற்கு வந்து ஒரு ஆதாரமா நம்ம என்ன சொல்லலாம், இந்த 2 ஆணையங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லை வரை இதுக்காக வந்து 2 ஆணையங்கள் அமைக்கப்பட்டது இல்லையா, அந்த 2 ஆணையங்களும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிய மக்கள், சீக்கியருடைய குருத்வாரா இருக்கு இல்லைங்களா, அந்த குருத்வாரா உள்ள கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய எல்லைக்குள் வர வேண்டும் அப்படின்னு தான் இந்த 2 ஆணையமே வந்து பரிந்துரை பண்ணுச்சு. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் தான் வந்து அதை இங்க சேர்த்தாங்க. அதுல முஸ்லீம் மக்களும் இருந்தாங்க. ஸோ இப்படி வந்து கரெக்டான வழியில இது பண்ணாதனால நிறைய இந்திய மக்கள், அதாவது இந்து மக்கள் பாகிஸ்தான்லையும் முஸ்லீம் மக்கள் இந்தியாலையும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதற்கப்புறம் இங்கு நடந்தேறிய வன்முறை சம்பவங்கள், அந்த வன்முறை சம்பவம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை கை கட்டிட்டு இருந்ததை பார்த்து இங்க இருந்த சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இங்க தொடர்ந்து நம்ம இருக்கலாமா, இருந்தா அப்படின்னா நமக்கு உசுருக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படின்ற அந்த பயம் வந்து அப்ப ஒரு பெரிய மைக்ரேஷன் வந்து இங்க இருந்து இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் வந்தது. அப்ப நிறைய வெறிபிடிச்ச மிருகங்கள் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுடைய கொடூர செயல்கள்னால வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. ஸோ அந்த பகுதி எந்த அடிப்படையில் பிரிக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். எத்தனை கிலோமீட்டர் இல்லை எத்தனை சதுர மைல்கள் பஞ்சாபுக்கு பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டது, எத்தனை இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரப்பளவு இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த பஞ்சாப்லையும் சரி வங்காளத்திலையும் சரி. பஞ்சாப் பிரிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 37,000 சதுர மைல். பஞ்சாப் பிரிவை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பஞ்சாப் அப்படின்றது உங்களுக்கு இந்தியா, கிழக்கு பஞ்சாப் அப்படின்றது இந்தியா, மேற்கு பஞ்சாப் அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பஞ்சாப்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஞ்சாப்னு இதை எடுத்துக்கிட்டோம்னா இது கிழக்கு, இது மேற்கு.
ஸோ இந்த ஏரியா ஃபுல்லுமே உங்களுக்கு பாகிஸ்தான் தான். அப்ப என்ன பண்றாங்க, இந்த மேற்குல இருக்கக்கூடிய பகுதி, மேற்கு பஞ்சாபா இருக்கக்கூடிய பகுதி அப்படியே வந்து உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு தாரவாக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய வங்காளம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டா பிரிக்கப்பட்டு மேற்கு வங்காளம் இந்தியாவை சேர்ந்ததாகவும், கிழக்கு வங்காளம் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு வங்காளம் அப்படின்றது உங்களுக்கு கிழக்கு பாகிஸ்தானாகவும் மாறுது. ஓகேங்களா, அந்த கிழக்கு பாகிஸ்தான் பின்னாடி பங்களாதேஷாவும் மாறிடுச்சு. ஸோ அப்ப இந்த கிழக்கு பஞ்சாப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கிடைச்ச பகுதி அப்படின்றது 37,000 சதுரடி நிலப்பரப்பு. ஓகேங்களா, 37,000 சதுரடி இந்தியாவுடைய பகுதியா பஞ்சாப்ல இருந்து கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 37,000 சதுரடி நிலப்பரப்புல இருந்த மக்கள் தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.26 கோடி மக்கள் தொகை இருந்துச்சு இந்த 37,000 சதுரடி நிலப்பரப்புல. ஓகேவா, இந்த 1.26 கோடி மக்கள்ல 43,43,3,4 லட்சம் ஓகேங்களா, 43,4 லட்சம் பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ். ஓகேங்களா, பேலன்ஸ் இருந்தவங்க தான் ஹிந்துஸ். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்த மக்கள் தொகையில 1/3 பகுதி, ஓகேங்களா, 1/3 மக்கள் முஸ்லிம் மக்கள் எங்க கிழக்கு பஞ்சாப்ல. அப்படியே மேற்கு பஞ்சாப் நம்ம போனோம்னீங்களா, மேற்கு பஞ்சாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்த பகுதி, பாகிஸ்தானுக்கு கொடுத்த பகுதின்றது 62,000 சதுர மைல்கள் கொடுத்திருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட பகுதி அப்படின்றது 62,000 சதுர மைல்கள், அதாவது இந்த மேற்கு பஞ்சாபுடைய நிலப்பரப்பு. ஓகேவா, 62,000 சதுர மைல்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகுதி எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க, இவ்வளவு பெரிய பகுதின்னு பாத்தீங்கன்னா அதற்கு காரணம் இந்த 1941ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அங்க முஸ்லிம் மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்ற அந்த ஒரு அசம்ஷன்ல கொடுத்தது. ஓகேங்களா, அப்ப இந்த 62,000 சதுர மைல்ல எத்தனை மக்கள் இருந்தாங்க, எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1.58 கோடி மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,58,00,000 மக்கள் இருக்காங்க. அதுல முஸ்லிம் மக்கள் பாத்தீங்க அப்படின்னா 1,18,00,000 மக்கள் தான் இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 4/1 பங்கு மக்கள் வந்து யாரு, முஸ்லிம் அல்லாதோர், முஸ்லிம்ஸ் அவங்க கிடையாது. 4/3 பங்கு தான் வந்து முஸ்லிம் மக்கள், ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் இல்லாதவங்க, வேற வழியே இல்லாம இப்ப பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி வந்துருது. அப்ப என்ன ஆகுது, பாகிஸ்தான் ஆல்ரெடி ஒரு மதச்சார்புடைய நாடு. அப்ப மதச்சார்புடைய நாட்டுல உங்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் யாரா இருப்பாங்க, சிறுபான்மையினரா இருப்பாங்க. அப்ப இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் என்ன கொண்டு வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 நாடுகள்லையும் சிறுபான்மையினரை உருவாக்குனதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டமா ஆயிப்போச்சு. ஓகேங்களா, ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய வழித்தோன்றல்கள் அடுத்தடுத்த தலைமுறையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல சிறுபான்மையினரா வாழக்கூடிய சூழ்நிலை இந்த பிரிவினையினால ஏற்பட்டதுதான் மிச்சம். ஓகேங்களா, இதே பிரச்சனை உங்களுக்கு வங்காளத்திலையும் இருந்தது. எப்படி மேற்கு பஞ்சாப் கிழக்கு பஞ்சாப்ன்ற அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சோ அதேதான் இங்க வங்காளத்திலயும் இருக்கு. வங்காளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவின் பகுதியாக இருந்த மேற்கு வங்காளம் 28,000 சதுர மைலுடன் 21,20,000 மக்கள் தொகை கொண்டதாக இருந்தது. ஓகேங்களா, அதுல இந்த 21,20,000 பேர்ல 5,30,000 பேர் முஸ்லிம்ஸ். ஓகேங்களா, பேலன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் பேர் ஹிந்துஸ் அப்படின்னா பேலன்ஸ் இந்த 5,30,000 பேர் முஸ்லிம் இந்த 28,000 சதுர மைல்ல. ஓகேங்களா, அதே மாதிரி கிழக்கு வங்காளம் கொடுத்தோம் இல்லையா, அந்த பகுதியுடைய பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 49,400 சதுர மைல். இந்த 49,400 சதுர மைல்ல வாழ்ந்த மக்கள் தொகை எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா 3,91,000 பேர். இந்த 3,91,000 பேர்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2,77,000 பேர் தான், சாரி 3,91,00,000. ஓகேங்களா, சாரி மாத்தி சொல்லிட்டேன், 3,91,00,000 மொத்த மக்கள் தொகை இந்த 49,400 சதுர மைல்ல இருந்திருக்காங்க. அந்த 3,91,00,000 பேர்ல 2,77,00,000 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லிம்ஸ். பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்துக்கள். அந்த இந்துக்களுடைய பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29%. ஸோ இப்போ என்ன ஆகுறாங்க, இந்த 29%ம் இதுக்கு மேல வந்து அந்த நாட்டுல பாகிஸ்தான் அப்படின்ற நாட்டுல சிறுபான்மையினரா வாழக்கூடிய சூழ்நிலை வருது. அதே மாதிரி இந்த மேற்கு வங்காளத்துல வந்த இந்த முஸ்லிம்கள் 5,30,000 பேரும் சிறுபான்மையினர் அப்படின்ற அந்த ஒரு டேகோட இந்த வாழ வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இந்த பிரிவினையின் மூலமாக வந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்றது 1971 பங்களாதேஷ் அப்படின்னு ஆச்சு. இதுல ராட்க்ளிஃபோடைய வேலைத்தனம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு சரியா வேலை செய்யல அப்படின்றது நமக்கு எதன் மூலமா தெரிய வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, வங்காள மாநிலத்தின் பிரிக்கப்பட்ட கிழக்கு பகுதி அஸ்ஸாமின் சில்கட் மாவட்டம், அப்பகுதியில் இருந்த குல்னா மாவட்டம், சிட்டகாங் குன்று பகுதி ஆகியவற்றை சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான்
இந்த கிழக்கு வங்காளம் இல்ல கிழக்கு பாகிஸ்தான் இல்ல இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவர் சரியா உருவாக்கல, அவருடைய செயல் திட்டம் ராட்கிளிஃபோடைய செயல் திட்டம் சரியாக இல்லை அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, வங்காளத்தில் முஸ்லிம் மக்கள் தொகை அதிகமாக இருந்த பகுதியான முர்சிதாபாத், மால்டா, நாடியா இந்த மாவட்டங்களை அவர் எங்க கொண்டு போய் வச்சிருக்கணும், கிழக்கு பாகிஸ்தான்ல கொண்டு போய் வச்சிருந்திருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்க முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. அப்படி முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதியான இந்த 3 மாவட்டங்களையும் அவர் என்ன பண்ணாரு, இந்தியாவிற்கு வழங்கிய பகுதியில சேர்த்துட்டார். ஓகேங்களா? சோ ஒரு புரிதலே இல்லாம அவர் பாட்டுக்கு மாத்திட்டு போயிட்டார். ஸோ அதற்கு ஒரு கவிதையை எழுதியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினையை பற்றி WH ஆடம் அப்படின்ற ஒரு எழுதின கவிதை தான் இது. ஏன் ராட்கிளிஃபை கூட்டிட்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நடுநிலையா இருப்பாரு அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆளுங்களை வச்சு இந்தியா ஆளுங்களை வச்சு நிலவரம் வரைஞ்சா நமக்கு தேவையான ஏரியா ஜாஸ்தி நம்ம எடுத்துக்குவோம். பாகிஸ்தான்னா அவங்களுக்கு தேவையான அவங்க செஞ்சுக்குவாங்க. அப்போ நடுநிலைமையா ஒரு ஆள் வேணும்ன்றதுனால தான் இந்த ராட்கிளிஃபை உள்ள கொண்டு வந்தாங்க. லண்டன்ல இருந்து கூட்டிட்டு இந்த வேலையை செய்ய வச்சாங்க. பட் என்ன அதுல ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்தியாவை பத்தி ஒண்ணுமே தெரியாம போனதுதான். இந்த பிரிவினைக்கு அப்புறம் இந்தியாவில் 42 மில்லியன், அதாவது 4.2 கோடி 4.2 கோடி முஸ்லிம்ஸும், பாகிஸ்தான்ல 2 கோடி, அதாவது 2 கோடி முஸ்லீம் அல்லாதோரும், அதாவது அவங்க இந்துக்களாகவும் இருக்கலாம், சிந்தியர்களாகவும் இருக்கலாம், சீக்கியர்களாகவும் இருக்கலாம். சரிங்களா? இந்த பிரிவினைக்கு அப்புறம் இந்தியாவில 4.2 கோடி முஸ்லிம்ஸும், பாகிஸ்தான்ல 2 கோடி முஸ்லீம் அல்லாதோரும் இடம்பெயர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இதற்கு முன்னாடி இந்த பிரச்சனை இந்தியா முஸ்லீம், அதாவது இந்து முஸ்லீம் அப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டு எப்பயுமே இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நல்லா இருந்த காலமும் இருக்கு. அதற்கு ஒரு இதா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியதுதான் இந்த இந்திய ராயல் கப்பற்படை கழகம், INA கேஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது இந்து முஸ்லிம் ஒற்றுமை இருந்தது. ஆனா இப்ப இருக்கா, இந்த சுதந்திரம் அடையக்கூடிய டைம்ல அப்ப இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த ஒற்றுமைன்றது மொத்தமா செதஞ்சு போய் வெறும் வெறித்தனம் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த மத கலவரம் வந்ததுதான் மிச்சம். இந்த மத கலவரம் உள்ள வரும்போதே மனுஷனா இல்லாம வெறி பிடிச்சவனா மாறி நிறைய கொலைகள் செஞ்சதுதான் மிச்சம். ஓகேங்களா? சோ இந்த பிரிவினையை எதிர்க்கும் விதமா, ஏன்னா ஆற்றல் இல்லாம இருக்காரு காந்தியடிகள், இதை தடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. பட் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்யற விதமா என்ன பண்றாரு, இந்தியாவுடைய சுதந்திர தினமான 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த பிரிவினை வன்முறைகளுக்கு அவருடைய எதிர்ப்பை உணர்த்தும் விதமா புதுடெல்லியில இருந்து வெகு தொலைவில் உண்ணாவிரதம் அவர் இருந்தார். ஓகேங்களா? அவருடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு அவர் செஞ்ச ஒரே வேலை இது மட்டும்தான். ஓகேங்களா? அந்த டைம்ல வேற எதுவுமே அவர் கண்ட்ரோல்ல இல்லை. அவர் சொல்லி அதை நிப்பாட்டுறதுக்குரிய அந்த சிச்சுவேஷன்லாம் கிராஸ் ஆகி போயிருச்சு. அவருக்கு வேற வழி இல்லை அப்படிங்கும் போது அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்ய விதமா அவர் செஞ்ச வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் புதுடெல்லிக்கு வெகு தொலைவில் உண்ணாவிரதம் இருந்தார். வன்முறை பரவிய போது காவல்துறை வேடிக்கை பார்த்தது. இது பாத்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரிடம் ஒரு பயத்தை கொடுத்துச்சு. ஸோ நமக்கு இங்க பாதுகாப்பு இல்லையோ, இந்தியால முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ, அதே மாதிரி பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படின்ற அந்த சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துச்சு. அவங்க என்ன பண்றாங்க, இல்ல நம்ம வீடெல்லாம் இருக்கட்டும், நம்ம சுத்தெல்லாம் இங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கிளம்பி இந்துக்கள் பகுதியான, அதாவது இந்துக்கள் அதிகமாக வாழும் கூடிய பகுதியான இந்தியாவுக்கு போயிடலாம், இல்ல முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியான பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்து விடலாம் அப்படின்ற மாதிரி அந்த சிறுபான்மையினர்கள் முடிவெடுக்கிறாங்க. இதனால ஏற்பட்ட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1947 நம்ம சுதந்திரம் வாங்கணும் இல்லையா, சோ அந்த காலத்துல இருந்து நவம்பர் 1947, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், சோ கிட்டத்தட்ட ஒரு 4 மாச காலத்துல இந்த இடம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே பாத்தீங்கன்னா 4.5 கோடி பேர். 4.5 கோடி பேரு என்ன பண்றாங்க, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும், இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கும் மைக்ரேட் ஆகுறாங்க. ஓகேங்களா? இடம் பெயர்கிறாங்க. ஸோ அப்படி மக்கள் மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவிற்கு, குறிப்பாக கிழக்கு பஞ்சாப் நகரங்கள், அதே மாதிரி டெல்லிக்கு இங்க எல்லாம் இடம்பெயர்றாங்க. ஆனா இப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்தியாவில இருந்து எத்தனை முஸ்லிம்ஸ் பாகிஸ்தானுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 5.5 கோடி பேர். அங்க இருந்து 4.5 கோடி பேர் வராங்க இந்தியாவுக்குன்னா, இங்க இருந்து இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு 5.5 கோடி மக்கள் பாகிஸ்தானுக்கு போறாங்க.
ஓகேங்களா. இது வந்து மைக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்கால்லையும் நடந்திருக்கும், அதாவது வங்காளத்திலையும் நடந்திருக்கும். ஏன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அப்படின்ட்டு பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த இடப்பெயர்வு அப்படின்றது உங்களுக்கு வங்காளத்திலையும் அந்த இருக்கக்கூடிய அந்த 2 எல்லை பகுதியில கூட நடந்திருக்கு. ஓகேங்களா. அந்த எல்லை கடப்பதற்காக நின்று இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைகளை கூட நீங்க பார்த்து வந்திருக்கலாம். இந்த எல்லை கடப்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா யாரும் போயிடக்கூடாது, அதாவது அந்த போர் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாட்களுக்கு மட்டும் அதோடைய எல்லை பகுதியான ஜோர்டான் ஓபன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா. ஸோ அப்படி எல்லையை கடப்பதற்காக நின்ற அகதிகள் இருக்காங்களே. இப்ப பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரணும், இந்தியா தான் அவங்களுடைய பூர்வீகம், அவங்களுடைய இங்கதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க வாழ்ந்த சொந்த நாட்டிலேயே இப்போ ஒரு அகதியா வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வருது. அப்படி எல்லையை கடப்பதற்காக நின்ற அகதிகளுடைய நீண்ட வரிசையை வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கஃபிலா, கஃபிலா அப்படின்னு சொல்றாங்க. எல்லையை கடப்பதற்காக நின்ற நீண்ட அகதிகளுடைய அந்த வரிசையை கஃபிலா அப்படின்றாங்க. ஸோ இந்த இடப்பெயர்வுல வந்து பாத்தீங்கன்னா நடந்த வன்முறையில எத்தனை லட்சம் மக்கள் இறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் மக்கள் வரை இறந்திருக்க கூடும் அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி 1.5 கோடி மக்கள் இடம்பெயர்ந்திருக்கலாம். இறந்தவங்களுடைய எண்ணிக்கை 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம், இடம் பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 1.5 கோடி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்முடைய தேச தலைவர்களுக்கு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சுதேச அரசுகளுடைய இணைப்பு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மொழிவாரி அந்த பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. மொழிவாரி மாநிலம் அமைக்கணும் அந்த கோரிக்கையும் சைட் பை சைடு வருது. ஸோ எத்தனை ஆல்ரெடி வந்து இங்க வந்து இருந்த எல்லா வளத்தையும் பிரிட்டிஷ்காரன் சுரண்டிட்டு போயிட்டான். ஸோ இந்த வளத்தையும் கொண்டு வரணும், வெளியுறவு கொள்கையை ஏற்படுத்தணும். ஏன்னா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுடைய நட்புறவு கொண்டு அதற்கான வெளியுறவு கொள்கையை ஏற்படுத்தினாதான் இந்தியா அப்படின்றது ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக முன்னேற முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பிரிவினை அப்படின்றது இன்னும் எனது வெந்தப்புள்ள வேலை பாய்ச்சின மாதிரி ஒரு சம்பவமா தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிறதுனால வந்து என்ன பண்றாங்க, 1950 ஏப்ரல் 8 1950 ஏப்ரல் 8 வந்து பாத்தீங்கன்னா நேருவும் லியாகத் அலிகானும் ஒரு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அது என்ன ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா டெல்லி ஒப்பந்தம். டெல்லி ஒப்பந்தம்னாலும் சரி, இல்ல நேரு மற்றும் லியாகத் அலிகான் ஒப்பந்தம்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒரே ஒப்பந்தம் தான். அது போடப்பட்டது எப்படின்னா 1950 ஏப்ரல் 8 போடுறாங்க. ஓகேங்களா. இந்த ஒப்பந்தம் எதற்காக போடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை மீட்டெடுப்பது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுடைய அவங்களும் சிறுபான்மையினர் தான். இங்க இருக்கக்கூடியவங்களும் இந்துக்கள் அல்லாத முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினராக கருதப்படுறாங்க. அவங்களுக்கு உண்டான நம்பிக்கையை கொடுக்கணும் இல்லையா, ஒரு கவர்மெண்டா அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை கொடுக்கும் விதமா தான் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது போடப்படுது. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்றாங்க, அவங்க பகுதிக்கு திரும்பணும், நீங்க எங்களுடைய ஆளுங்க எங்க இருப்பாங்களோ அங்க நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பூர்வீக இடத்தை விட்டுட்டு வேற பகுதிக்கு வரீங்க. சொந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப கிழக்கு பஞ்சாப்ல இருக்கு. ஓகேங்களா. கிழக்கு பஞ்சாப் அப்படின்றது உங்களுக்கு இந்தியாவுடைய பகுதி. கிழக்கு பஞ்சாப்ல ஒருத்தருடைய சொந்த வீடு இருக்கு. ஓகேங்களா. கிழக்கு பஞ்சாப்ல சொந்த வீடு இருக்கு. ஆனா அவர் ஒரு முஸ்லீமா இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த முஸ்லீம் ஓகே நம்ம பாகிஸ்தானுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இங்க சொந்த வீட்டை விட்டுட்டு பாகிஸ்தான் போயிடுறாரு. ஓகேங்களா. அப்ப என்ன ஆகுது, இவருக்கு இங்க சொந்த வீடு இருக்கு, அவருடைய பொருட்கள் சொந்தக்காரங்க எல்லாம் இங்க இருப்பாங்க. ஆனா அவர் வந்து பாகிஸ்தானுக்கு ஒண்ணும் இல்லாம வெறுங்கை வீசிட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த ஒப்பந்தம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இதற்கே நாட்டுக்கே உங்களுடைய பூர்வீக இடத்துக்கே திரும்பி வந்துருங்க. ஓகேங்களா. அப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதை நாங்க பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் தான் இந்த டெல்லி ஒப்பந்தம். யார் யார் போட்டுக்கிட்டாங்க, நேரு மற்றும் லியாகத் அலிகான் கையெழுத்திட்ட டெல்லி ஒப்பந்தம் இது. ஓகேங்களா. அவங்க பகுதிகளுக்கு திரும்பிடுங்க அப்படின்றதுதான் அந்த ஒப்பந்தத்துடைய ஒரு நோக்கம். ஆனா வந்து நிலைமை வந்து அந்த அளவுக்கு சுமூகமா இல்லை அப்படின்றதுனால அது அந்த அளவுக்கு ஏற்புடையதா நடந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. மேற்கு பஞ்சாபில இருந்து சென்றவர்களை கிழக்கு பஞ்சாபிலும் தில்லியிலும் தங்க வைத்து மறுவாழ்வு அளிப்பதற்கும் தொழில்திறன் பயிற்சி அளிப்பதற்கும் இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. ஓகேங்களா. மேற்கு பஞ்சாப்ல இருந்து கிழக்கு பஞ்சாபுக்கு வராங்கன்னா கிழக்கு பஞ்சாப் தான் அவங்களுடைய சொந்த நாடு, அவங்க பூர்வீகம் அங்கதான் இருக்கு. ஆனா சொந்த நாட்டுக்குள்ள வரும்போது என்ன இங்க வராங்க, அவங்க வீட்டுக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது.
அவங்கள மறுவாழ்வு அளிப்பதற்கும் தொழில் திறன் பயிற்சி அமைப்பதற்கும் என்ன சொல்றது ஒரு அகதி முகாம் மாதிரி ஓகேங்களா, அங்க வச்சு அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க இந்திய அரசாங்கம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிவினை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முடியுது. அடுத்தது இந்த பிரிவினை சார்ந்த விஷயங்கள், அட்லியோட அந்த சுதந்திரம் பற்றிய உரை, அதற்கப்புறம் மவுண்ட் பேட்டன் திட்டம், ராட்க்ளிஃபோட அந்த எல்லை கோடு, ஸோ இது பற்றின விஷயங்கள், டெல்லி ஒப்பந்தம், இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசமைப்பு உருவாக்கம். இந்த அரசமைப்பு உருவாக்கத்தை பற்றி நம்ம 6th 10th 12th இதில் 3ல டெப்தா பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் இதில் ஓவரலா பார்த்தா போதும், ஒரு சில விஷயங்கள் அதில் இல்லாதது இருக்கும், அதை மட்டும் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்தியாவுடைய அரசமைப்பு அப்படின்றது இந்தியர்கள் தான் உருவாக்க வேண்டும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஆட்களும் உள்ள இருப்பாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையில எங்களுடைய ஆட்களும் உள்ள இருப்பாங்க. அப்படிங்கும் போது அது வந்து என்ன சொல்றது ஒரு இறையாண்மையா நமக்கு வேணுன்ற விஷயத்த நம்ம ஏற்படுத்துற மாதிரி இருக்காது. அந்த சுதந்திரம் அப்படின்றதே அங்க நமக்கு பறி போயிடும். அப்படி இல்லாம நமக்கு சுதந்திரம் இல்லாம நம்ம ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறது, இந்திய மக்களுக்காக ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறது அப்படின்றது நல்லது கிடையாது. அப்ப எங்களுக்கான சட்டத்தை நாங்க தான் இந்தியர்கள் தான் ஏற்படுத்துவோம், அங்க நீங்க வந்து தலையிடக்கூடாது, நீங்க உள்ளேயே வரக்கூடாது அப்படின்றது ஒரு பிரதான முழக்கமா இருந்தது. இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் என்ற அடிப்படை கருத்து எப்ப வந்துச்சு, 1922லயே வந்து காந்தியடிகள் முன்வச்சிட்டார். ஓகேங்களா. ஆனா 1934 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்என் ராயில் ஆரம்பிச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி நமக்கு 1946 டிசம்பர் 9 தான் நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்றத நம்ம அமைச்சிருக்க முடியும். ஆனா அதற்கான இது வந்து முன்வைப்பு எப்ப யாரால வெளியிடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1922ல காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்டது. இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் அப்படின்ற கருத்து 1922ல காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஏன்னா ஜென்ரலா இதை பத்தி நம்ம பேசும்போது நம்ம மைண்ட்ல வரக்கூடியது 1934 எம்என் ராய் அப்படின்றவர் டக்குன்னு உள்ள வந்துருவார். ஆனா அதற்கு முன்னதாக 1922லயே காந்தியடிகள் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓகேவா. அவரு பரிந்துரை செஞ்சார் வேணும் அப்படின்ற அந்த இதுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணாரு. இது வந்து அறிக்கையா ஒரு அடிப்படை கருத்தா இவர் காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்ட விஷயம். ஓகேவா. இந்திய அரசாங்க சட்டம் 1935 அடிப்படையில் ஆகஸ்ட் 1946 வந்து பாத்தீங்கன்னா மாகாணங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஓகேங்களா. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேங்களா. ஒற்றை மாற்று வாக்குமுறை அடிப்படையில நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இதெல்லாம் நம்ம அரசியலமைப்பு லெசன்லயே பார்த்திருப்போம். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த 1946 வந்து பாத்தீங்கன்னா மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடந்துச்சு இல்லையா. அப்ப எல்லா மக்களுக்கும் இந்த வாக்குரிமை அப்படின்றது வழங்கப்பட்டுச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. யாருக்கு கொடுத்தாங்க அந்த வாக்குரிமை? சொத்துரிமை உடையவர்களுக்கு மட்டுமே அந்த வாக்குரிமை அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா. சொத்து இருந்தவங்க மட்டும் தான், சொத்துரிமை இருந்தவங்க தான் அந்த 1946 நடந்த மாகாண சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிச்சாங்க. ஸோ இதுல யார் ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முஸ்லிம் பெரும்பான்மை இருந்த இடத்துல முஸ்லிம் லீக்கும், மற்ற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸும் ஜெயிச்சது. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபைக்குள்ள போறாங்க. ஆனா வந்து முஸ்லீம் லீக் வந்து உள்ள வந்துச்சா, அரசியலமைப்பு நிர்ணய சபைக்குள்ள வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க தனிநாடு கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்துல இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்திய அரசியலமைப்பு அந்த நிர்ணய சபையில அவங்க கலந்துக்கல. ஓகேங்களா. அரசமைப்பு நிர்ணய சபையில காங்கிரஸ் சார்ந்த 224 இடங்கள் ஆதிக்கம் செலுத்திய போதிலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டும் சோசியலிஸ்டுகளும் குறைந்த எண்ணிக்கையில் இடம்பெற்றிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில யாருடைய கை ஓங்கி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட கை தான் ஓங்கி இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மை உறுப்பினர்கள் அவங்களுடைய கட்சியில இருந்து தான் வந்திருந்தாங்க. ஓகேங்களா. அதனால அவங்களுடைய வாதம் தான் அங்க பெரும்பாலும் செல்லுபடியாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க எந்தெந்த இதுக்கு யார் யார் வேணும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சி டிசைட் பண்ணி அந்தந்த தேவையான ஆட்களை அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு உள்ள கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஜெயிச்சவங்க நிர்ணய சபைக்கு வந்தவங்க எல்லாருமே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்ப வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, மாநிலங்களவை எம்பிக்கு வந்து இவர் தான் போகணும் அப்படின்ட்டு மக்கள் டிசைட் பண்ண முடியாது. அது எந்த கட்சி தலைமை முடிவு பண்ணுதோ அந்த நபரை வந்து ஓகே நீங்க மாநிலங்களவை எம்பியா போங்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல முடியும். அந்த அந்த ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு, அந்த பவர் அங்க இருக்கிறதுனால அந்த வேலையை அவங்க பிரியப்பட்டவங்களும் அனுப்ப முடியும். அதே நிலைதான் இங்க
நிர்ணய சபையுடைய உறுப்பினர்களுக்கும் நடந்துச்சு. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு BR அம்பேத்கர் அவர்களை பம்பாயில இருந்து தேர்ந்தெடுக்கப்படுமாறு காங்கிரஸ் கட்சி பார்த்துக்குச்சு. அதே மாதிரி அரசமைப்பு இல்லையா, அப்ப அந்த சட்டம் சார்ந்த விஷயங்களை நிறைய கொண்டு வர்றதுனால வழக்கறிஞர்கள் தேவைப்படுவாங்க. இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு வழக்கறிஞர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நிர்ணய சபை உறுப்பினர்களா வழக்கறிஞர்களை கொண்டு வராங்க. மார்ச் 1931 நிறைவேற்றப்பட்ட அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தில் இடம்பெற்ற தன்னாட்சி நோக்கத்தில் காங்கிரஸ் மேற்கண்டவாறு அரசமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கியது. இந்த 1931 நடந்த இந்த கராச்சி மாநாட்டில் யார் சொல்லியிருப்பா அடிப்படை உரிமைகள் அப்படின்ற விஷயத்தை எங்க யார் முழங்கியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லியிருப்பார். அப்ப அந்த அடிப்படை உரிமைகள்ன்ற விஷயம் அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்குனதுக்கு அப்புறம் வந்த விஷயம் கிடையாது. 1931 சொல்லப்பட்ட விஷயம் தான். ஓகேங்களா? வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதை அரசியலமைப்பு நிர்ணய சபைக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, அடிப்படை உரிமை அப்படின்றது நம்மளுடைய மக்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற விஷயங்களை கொண்டு வராங்க. இது எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு நாடு தன்னாட்சி சுதந்திரம் பெற்ற நாடா இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் அளிக்க முடியும். நம்மளே அடிமைப்பட்டு இருக்கும் போது மக்களுக்கு எப்படி சுதந்திரம் கொடுக்க முடியும்? அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் உனக்கு உரிமை அப்படின்ட்டு எப்படி உரிமை கொடுக்க முடியும்? அப்ப அந்த 1931 பேசின விஷயத்த நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அரசமைப்பு சட்டம் ஏற்றக்கூடிய அந்த நிர்ணய சபைக்கு உள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? குறிக்கோள் தீர்மானம் நேரு அவர்கள் கொண்டு வந்தது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்திய அரசமைப்புடைய அந்த முகவுரை அப்படின்ற விஷயம் கொண்டு வந்தாங்க. இது எப்ப இந்த குறிக்கோள் தீர்மானத்தை நேரு கொண்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13 கொண்டு வந்திருப்பார். இதோடைய நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடந்திருக்கும். ஸோ அதனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். அரசமைப்பு சட்டம் எப்ப ஏற்கப்பட்டது? அதுக்கப்புறம் நடுவில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பல நாட்டுல இருந்து பல நாட்டுடைய அரசமைப்புல இருந்து கீ பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி அந்த அரசியலமைப்பு லெசன்ல நம்ம பார்த்திருப்போம். இந்திய அரசியலமைப்பு லெசன்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்படி பண்ண அந்த அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 அரசமைப்பு நிர்ணய சபையால் அந்த அரசமைப்பு சட்டம் அப்படின்றது ஏத்துக்கிட்டாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமை அப்படின்றது எங்க இருந்து எடுக்கப்பட்டது? 1931 கராச்சி மாநாட்டுல பட்டேல் பேசிட்டார். ஆனா இந்த அரசமைப்புக்குள்ள எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேருடைய குறிக்கோள் தீர்மானத்துல இருந்து வருது. நேருடைய குறிக்கோள் தீர்மானமான 5ஆம் பிரிவுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த அடிப்படை உரிமை அப்படின்ற விஷயம். ரொம்ப முக்கியமான இது பாயிண்ட் பாத்தீங்க. நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் 5ஆம் பிரிவுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் அடிப்படை உரிமை. ஓகேவா? ஸோ நம்மளுடைய அரசமைப்போட உணர்வு எதன் அடிப்படையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர போரின் அனுபவத்திலிருந்து நம்ம பட்ட கஷ்டம், தியாகம், உயிரிழப்பு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த உணர்வோட வெளிப்பாடாக தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசமைப்பு சட்டம் இருந்தது. அரசமைப்பின் சட்டமொழி குறிக்கோள் தீர்மானத்திலிருந்தும் அதைவிட மிக முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபை 1948 டிசம்பர் 10 வெளியிட்ட அனைத்துலக மனித உரிமைகள் பேரறிக்கையிலிருந்தும் எடுக்கப்பட்டது. இது நம்முடைய அடிப்படை உரிமை அப்படின்றது. ஓகேங்களா? சுதேச அரசுகள் இணைப்பு அப்படின்றது நமக்கு 1946 இருந்தே ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்துல சுதேச அரசுகள் இணையல அப்படின்னா இந்திய ஒன்றியத்திற்கு அந்த சுதேச அரசு அப்படின்றது ஒரு எதிரி நாடா தான் பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டனை வைக்கிறார். யார் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வைக்கிறார். இவர் நிறைய ராஜதந்திர வேலைகள் செஞ்சிருப்பார். அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 565 சுதேச அரசுகளும் இந்திய ஒன்றியத்திற்குள் இணைக்கப்பட்டது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 4 பகுதி ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது பின்னாடி இராணுவத்தின் மூலம் இந்தியாவுடைய ஒரு பகுதியா இணைச்சாங்க. ஓகேங்களா? சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கும் பணி 1947 ஆகஸ்ட் 15க்குள் விரைவாக முடிக்கப்பட்டது. காஷ்மீர், ஜுனாகத், ஐதராபாத் ஆகியவற்றை தவிர மற்ற சுதேச அரசுகள் அனைத்தும் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டு பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் தகவல் தொடர்பில் இந்தியாவின் மைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டன. ஸோ டிசம்பர் 1945 மற்றும் 1947 ஏப்ரல் ஆகிய மாதங்களில் நடைபெற்ற அனைத்திந்திய மாநில மக்கள் மாநாட்டில்
இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோடு இணைய மறுக்கும் மாநிலங்கள் இந்திய ஒன்றியத்தின் எதிரியாக கருதப்படும் என்ற அச்சுறுத்தலான அறிவிப்பே பல சுதேச அரசுகள் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டு இந்தியாவோடு இணைக்க போதுமானதாக இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தும் புடுங்க வேண்டிய இடத்துல புடுங்கியும் என்ன சொல்றது, எல்லா சுதேச அரசுகளும் சேர்த்துட்டாங்க, இந்திய ஒன்றியத்துக்குள்ள சேர்த்துட்டாங்க. ஸோ அதற்கு முழுமுதற் காரணமா இருந்தது, மூளையா செயல்பட்டது சர்தார் வல்லபாய் பட்டேலும் அவருடைய செயலாளர் விபி மேனனும் தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபி மேனன் ஆல்ரெடி 3 வைஸ்ராய்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை சர்தார் வல்லபாய் பட்டேல் கூட ஷேர் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இணைப்பு அப்படின்றது சுதேச அரசுகளுடைய பகுதிகளை இந்திய ஒன்றியத்துக்குள்ள இணைக்கிற அந்த வேலையை கணக்கச்சிதமா செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த புதிதாய் பிறந்த தேசத்தின் துணிச்சலான புதிய பரிசோதனையின் தொடக்கம் எனலாம். நாங்க இது இந்திய அரசமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்வை புதிதாய் பிறந்த தேசத்தின் துணிச்சலான பரிசோதனையின் தொடக்கம் அப்படின்றது. ஸோ அந்த சுதேச அரசுகளோட இணைப்புல முக்கிய பங்கு பாத்தீங்கன்னா 3 போராட்டங்களா சொல்லலாம். ஓகேங்களா? அந்த சுதேச அரசுகளோட இணைப்புல 3 முக்கிய போராட்டங்கள் இருந்துச்சு. இது போக அந்த ஜுனாகத் நம்ம பார்த்திருப்போம், ஜோத்பூர் பார்த்திருப்போம், ஹைதராபாத் பார்த்திருப்போம், காஷ்மீர் பார்த்திருப்போம். இதெல்லாம் தனிக்கதை, அதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி தேச கட்டமைப்பின் சவால்கள்லயே நம்ம பார்த்திருப்போம். ஆனா மூன்று போராட்டம் ஒன்று நடந்திருக்கும். அந்த போராட்டங்கள் எந்த சுதேச அரசு பகுதியை இந்தியாவோட இணைக்கிறதுக்கானதுன்னு பாத்தீங்கன்னா, அது திருவாங்கூர் மாநிலத்தின் திவான் ஆகிய சிபி ராமசாமியை எதிர்த்து நடத்தப்பட்ட இந்த புன்னப்புரா வயலார் ஆயுத போராட்டம். ஓகேங்களா? அது ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஜா மண்டல் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள், நீலகிரி, தெங்கனால் மற்றும் தல்சர் இந்தியாவில் நடந்த 2வது முக்கிய சுதேச எதிர்ப்பு போராட்டம். அடுத்தது 3வது போராட்டம் பாத்தீங்கன்னா மைசூர் மகாராஜாவிற்கு எதிரான போராட்டம் தான் 3வது போராட்டம். ஸோ சுதேச அரசுகளை பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய போராட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவாங்கூர் 1, அதே மாதிரி பிரஜா மண்டல் மற்றும் ஒடிசாவில் நடந்த போராட்டம் 1, மைசூர் மகாராஜாவுக்கு எதிராக நடந்த போராட்டம் 1. இந்த 3 போராட்டமும் சுதேச அரசு இணைப்புல 3 முக்கிய போராட்டங்களா சொல்லப்படுது. ஓகேங்களா? இந்த இணைப்புறுதி ஆவணம் இருக்கு இல்லையா, சுதேச அரசுகள் சைன் பண்ணி ஓகே நாங்க இந்தியாவுடைய ஒன்றியத்துல ஒரு பகுதியா இணைகிறோம், அதே மாதிரி அவங்க தான் உச்சபட்ச அதிகாரம் அப்படின்றதையும் ஏத்துக்கிறோம். ஓகேங்களா? அவங்களுக்கான அதிகாரம், சுதேச அரசா மன்னரா இருக்கக்கூடியவங்களுடைய அதிகாரத்தை விட அந்த அரசுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்றத ஏத்துக்கிட்டு தான் அந்த இணைப்புறுதி ஆவணத்துல சைன் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த இணைப்புறுதி ஆவணம் ஒரு சட்டப்பூர்வமான ஆவணமான்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், சட்டப்பூர்வமான ஆவணம் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட ஆவணம் தான் இந்த இணைப்புறுதி ஆவணம். சோ அப்ப அந்த இணைப்புறுதி ஆவணம் அப்படின்றது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம். ஸோ இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் நிசாம் இணைஞ்சது. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய தேச கட்டமைப்பின் சவால்களையே எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதில் அடிஷ்னலாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு அதுல இல்லாம இருக்கிறது இங்க இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹைதராபாத் நிசாம் பாத்தீங்கன்னா விடுதலை பிரகடனம் செய்த 48 மணி நேரத்திற்குள் இந்தியா அங்கு காவல்துறை அதாவது ராணுவ நடவடிக்கை தொடர்ந்தது. ஸோ அதன் மூலம் ஹைதராபாத் இந்தியாவுடைய ஒரு பகுதியா இணைக்கப்பட்டது. எப்ப 1948 தான் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஹைதராபாத்தை இந்தியாவுடைய ஒரு பகுதியா இணைச்சிருப்பாங்க. அதே மாதிரி காஷ்மீர் பாத்தீங்கன்னா ஹரிசிங், மன்னர் ஹரிசிங்கருடைய, மகாராஜா ஹரிசிங்கருடைய பகுதியா இருந்திருக்கும். அவர் ஒரு சுதந்திர நாடா இருக்கதான் விரும்பினாரு. ஆனா பாகிஸ்தான் கொடுத்த குடைச்சல் காரணமா அவர் என்ன பண்ணுவாரு, இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்டு வருவாரு. ஆனா மவுண்ட் பேட்டன் பிரபா இருக்கட்டும், அதே மாதிரி வல்லபாய் பட்டேலா இருக்கட்டும், 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1946 இருந்தே பட்டேல் காஷ்மீர் மகாராஜாவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. நீங்க காஷ்மீர் இந்தியாவை கூட இணைச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டே வந்திருப்பாரு. ஆனா ஹரிசிங் அதை ஏத்துக்கல. ஓகேங்களா? ஆனா சந்தர்ப்பம் வருது, இந்த மாதிரி பாகிஸ்தான் குடைச்சல் கொடுக்குது, அதனால நம்ம கிட்ட தேடி வராங்க அப்படிங்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப நேக்கா மவுண்ட் பேட்டன் பிரபுவும் வல்லபாய் பட்டேல் அவர்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில இணைப்புறுதி ஆவணத்துல இவரும் மகாராஜா ஹரிசிங்கும் சைன் பண்றாரு. சைன் பண்ணி அவங்களும் இந்தியாவோட ஒரு பகுதியா இணையறாங்க. ஆனா அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது ஒண்ணு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கான சுதந்திரம் அப்படின்ட்டு தனியா கொடுக்குறாங்க. அந்த சிறப்பு அந்தஸ்து தான் ஆர்டிகல் 370. அந்த ஆர்டிகல் 370 பாத்தீங்கன்னா 2019
பிஜேபி தலைமையிலான அரசு வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குன்ட்டு எந்த ஒரு சிறப்பு அந்தஸ்தும் கிடையாது, அதுவும் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களை போல ஒரு பகுதி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இணைப்பு நடவடிக்கை, இந்த இணைப்புறுதியில ஆவணத்துல சைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்திய ராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தானை விரட்டி அடிச்சு அந்த காஷ்மீர்ன்ற பகுதியை இந்தியாவோட ஒரு பகுதியா இணைச்சிடுறாங்க. ஸோ அதற்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொழி அடிப்படையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு அப்படின்றது தான். ஸோ சுதந்திரம் வாங்கிட்டோம், நல்லா உசப்பா முடிஞ்சுதா சாமி அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனையா உதிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு மொழி அடிப்படையில், நாங்க பேசக்கூடிய மொழி அடிப்படையில் எங்களுக்குன்னு ஒரு மாநிலம் உருவாக்கப்படணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க எங்களுக்கான அந்த சுதந்திரம் அப்படின்றது இருக்கும். இல்லை அப்படின்னா வேற ஒரு மொழிக்காரங்க யார் ஜாஸ்தியா இருக்காங்களோ, பர்சன்டேஜ்ல யார் ஜாஸ்தியா இருக்காங்களோ அவங்க எங்களை என்ன சொல்றது, கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்ப அங்க மொழி அடிப்படையில ஏற்றத்தாழ்வு அப்படின்றது ஒரு சூழ்நிலை வரும். அப்படின்ற காரணத்தினால மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்றத அமைக்கணும் அப்படின்ட்டு பிரச்சனை வெடிக்குது. ஓகேங்களா? அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம ஆளுங்க வாய வச்சுட்டு கம்மன் இல்லாம அந்த மாகாண சட்டமன்ற தேர்தல்லாம் நடந்துச்சு இல்லையா, அப்ப என்ன பண்றாங்க, வாக்குறுதியை அள்ளி தெளிக்கிறது இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி வாக்குறுதி கொடுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள், மொழிவாரி மாகாணத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், அவங்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படும், சுதந்திரம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. அதனால ஒரு விளைவு தான் இது. ஓகேங்களா? விடுதலைக்கு பிந்தைய இந்தியாவின் உருவாக்கத்தில் முக்கியமான ஒரு அம்சம் மொழிவாரியாக மாநிலங்களை மறுசீரமைத்தல். விடுதலையும் அரசமைப்பு அடிப்படையிலான மக்களாட்சி கருத்தாக்கமும் மக்களை இறையாண்மை உள்ளவர்களாகவும் இந்தியாவை வெறும் நிர்வாக ரீதியாக அணுகாமல் பன்முக கலாச்சாரம் கொண்ட தேசமாக கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில், ஓகேங்களா, ரொம்ப முக்கியம், கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் முழுமையாக அணுக வேண்டும் அப்படின்றதுதான். நம்ம நாட்டை மற்றவங்க எப்படி அணுகணும், ஒரு மக்களாட்சி நாடு, கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு நாடு, இறையாண்மை பெற்ற நாடு, இறையாண்மை சுதந்திரம் பெற்ற நாடு. நம்மளுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல வேற எந்த நாடும் நடுவில் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடிய அதிகாரம் எந்த நாட்டுக்கும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சு இல்லைங்களா, ஆபரேஷன் சிந்தூர், அதுல பாத்தீங்கன்னா நாட்டாமன்றதுக்கு கிளம்பி யாரு, ஆள் பேரு மறந்துருச்சு, ட்ரம்ப், ரைட்டு, ட்ரம்ப் பஞ்சாயத்து பண்றதுக்கு வந்தாரு. அப்ப நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், இந்தியாவுடைய பிரதமராகட்டும், உள்துறை அமைச்சர் எல்லாருமே என்ன சொன்னாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும், என்ன சொன்னாங்க, இது எங்களுடைய பிரச்சனை, இதுல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய கருத்தா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா அதையும் மீறி நான் தான் இந்தியா பாகிஸ்தான் வார நிப்பாட்னன்ட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனையில எந்த ஒரு நாடும் தலையீடு செய்யக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு நாட்டுடைய இறையாண்மை அப்படின்றது குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம நாடு அப்படின்றது மக்களாட்சி, இறையாண்மை பெற்ற நாடு. நம்மளுடைய நாட்டை எப்படி அவங்க அணுகணும், வெறும் நிர்வாக ரீதியா இல்லாம பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாகவும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நாடாகவும் நினைச்சுதான் மற்ற நாடுகள் நம்மை அணுக வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது. மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் 1947 மற்றும் 49 இடைப்பட்ட ஆண்டுகளில், ஏன்னா 46 டிசம்பர் 9 தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆரம்பிக்கிறாங்க. முதல் கூட்டமே அப்பதான் ஆரம்பிக்குது. எப்ப, 1946 டிசம்பர் 9. எப்ப முடிவடையுது கடைசி கூட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1950 ஜனவரி 24 தான் முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த இது இந்த அமர்வு அப்படின்றது டிஸ்கஷன் எதுவும் கிடையாது, எல்லாம் சைன் பண்றதுக்குரிய ஒரு அமர்வு தான் இது. ஸோ கடைசி அமர்வு, டிஸ்கஷன் பண்ண கடைசி அமர்வுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்கான கடைசி அமர்வா இருந்தது. ஓகேவா? அப்ப முழுமையா நடந்தது பாத்தீங்கன்னா 1947 இருந்து 1949 வரைக்கும் தான் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை பலகட்ட விவாதங்கள் நடத்தினாங்க. அப்ப நடத்தப்பட்ட விவாதத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு அப்படின்ற விஷயம். ஆனா அந்த டைம்ல 2 காரணத்துக்காக இந்த விஷயத்தை, இந்த மொழிவாரி மாநில மறுசீரமைப்புன்ற விஷயத்த ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு, இந்திய பிரிவினையும் அது தொடர்பான வன்முறைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மொழிவாரியான மாநிலம் குறித்து விவாதம் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதுதான் ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மொழிவாரி மாநில மறுசீரமைப்பானது ஒரு பெரிய வேலை. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறதே ஒரு பெரிய வேலையா போச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அது 2 வருஷம் 11 மாசம் 17 நாட்கள் டைம் எடுத்துக்கிச்சு.
ஓகேங்களா. அப்படி அதுவே ஒரு பெரிய லாங் ப்ராசஸா இருக்கும்போது நடுவுல இந்த மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து செய்யறது அப்படின்றது சாத்தியம் இல்லை, அதற்கான டைம் இல்லை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஹோல்டுக்கான ரீசன் அது. ரெண்டாவது ஹோல்டு, ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் இந்து முஸ்லீம் அப்படின்ற அடிப்படையில ரெண்டு நாடு பிரிஞ்சு அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு, நிறைய வன்முறைகள் நடக்குது. இந்த டைம்ல இந்த பிரச்சனையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா திருப்பி வந்து ஆளாளுக்கு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இப்போதைக்கு இந்த மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு அப்படின்ற விஷயத்த ஹோல்டுல வைப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. ஓகேங்களா, அரசியலமைப்பு நிர்ணய சபையில முடிவு பண்றாங்க. ஸோ இந்த மொழிவாரி மாநிலம் அதற்கப்புறம் பின்னாடி நிகழ்ந்தது. ஓகேங்களா, நிகழ்த்தப்பட்டு தான் இப்போ தமிழ்நாடாகட்டும் ஆந்திராவாகட்டும் ஒவ்வொரு மாநிலம் அப்படின்றது உருவாக்குனாங்க. ஸோ இந்த மொழிவாரி மாநிலம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ பிரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ வரைக்கும் பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 ஆந்திர பிரதேசம் அப்படின்ற மாநிலம் சென்னை மதராஸ் மாகாணத்துல இருந்து பிரிச்சு ஆந்திர பிரதேசம் அப்படின்ற மாநிலம் உருவானதுல ஆரம்பிச்சு 1966 பஞ்சாப் அப்படின்ற மாநிலத்தை பிரிச்சு 3 மாநிலமா பிரிச்சாங்க. என்னென்ன மாநிலமா பிரிச்சாங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம், அதற்கப்புறம் ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்ட்டு 3 மாநிலங்களாக இந்த பஞ்சாப் அப்படின்ற மாநிலம் பிரிக்கப்பட்டது. இந்த பஞ்சாப் அப்படின்றது நமக்கு ஒருங்கிணைந்த பஞ்சாப் கிடையாது, அதையே ரெண்டா உடைச்சுதான் ஒன்னு இந்தியாவுக்கு வந்துச்சு. எது, மேற்கு பஞ்சாப் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு போய் கிழக்கு பஞ்சாப் அப்படின்றது தான் இந்தியாவுக்கு கிடைச்சது. அப்படி கிடைச்ச இந்த கிழக்கு பஞ்சாப்பையும் 3ஆ பிரிக்கிறாங்க. பிரிச்சு ஒன்னு பஞ்சாப் மாநிலமாகவும், இன்னொன்னு ஹரியானா மாநிலமாகவும், இன்னொன்னு ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்ற மாநிலமாகவும் 3 மாநிலங்களாக பிரிக்கப்படுகிறது. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1966 இந்த வேலை நடக்குது. ஸோ ஆரம்பிச்சது 1956, முடிச்சது 1966. ஸோ இதுதான் ஆரம்பிச்சு முடிஞ்ச இடம். ஓகேங்களா. 1920 நாக்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்படுவதன் மூலம் மொழி அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்த தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் என்று உறுதி அளித்தது. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொழிவாரி மாகாணம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இல்லை, 1920 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். 1928 வெளியான நேரு அறிக்கை பிரிவு 86 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழி வாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு 1928 நேருவும் சொல்லியிருப்பாரு. ஆனா பின்னாடி ஜேவிபி கமிட்டி அமைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, இல்ல இதை பிரிக்கக்கூடாது, மொழிவாரியா மாநிலங்கள் பிரிக்கப்படுறது சரி கிடையாது அப்படின்ட்டு ஜேவிபி கமிட்டியில அவர் ஒரு மெம்பரா இருக்கும்போது அவரே சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, எப்பயுமே வந்து நம்ம பேசும்போது ஒன்று பேசிடலாம், ஆனா ரியல் அந்த கிரவுண்ட் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் எது சாத்தியக்கூறு இருக்கு எது சாத்தியக்கூறு இல்லை அப்படின்றது தெரிய வரும். அதே மாதிரி 1945 நடந்த மாகாண மற்றும் மத்திய சட்டமன்றங்களுக்கு நடைபெற்ற தேர்தலின் போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மொழிவாரி மாகாணங்கள் பற்றிய கருத்து ஆணித்தரமாக அந்த தேர்தல் வாக்குறுதியில இடம்பெற்றிருக்கு. ஸோ இதனெல்லாம் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா அதை நிறைவேற்றல அப்படிங்கும்போது பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறார். நீங்க இத்தனை வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, எல்லா இடத்துலையும் இந்த மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கப்படும், அவங்களுக்கான விஷயங்கள் நிறைவேற்றி தரப்படும், அவங்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படும், அது இதுன்ட்டு நிறைய சொல்லியிருக்கீங்க, ஆனா எதையுமே நிறைவேற்றல அப்படிங்கும்போது தான் அவர் 1952 சரி ஓகே இதுக்கு மேல உங்களை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்ட்டு அவரு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறார். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ அரசமைப்பு நிர்ணய சபைக்கான தேர்தல் முடிவடைந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் 1946 ஆகஸ்ட் 31 வந்து பாத்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா அவர் என்ன சொல்றாரு, ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை அரசமைப்பு நிர்ணய சபையின் முன் வைத்தார். என்னன்ட்டு இந்த மாதிரி அந்த இதே தான் ஓகேங்களா, மொழிவாரி மாகாணம் அப்படின்ற விஷயத்தை தான் முன்வைக்கிறார். ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை அரசமைப்பு நிர்ணய சபையின் முன்வைத்தார். இந்த முழு பிரச்சனையை முதல் பிரச்சனையாக முக்கிய பிரச்சனையாகவும் எடுத்து அரசமைப்பு நிர்ணய சபை தீர்வு காண வேண்டும் அப்படின்ட்டு முதல்ல சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா தான். உடனே வந்து ஆந்திர மாநிலம் அந்த மொழிவாரி மாகாணம் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக கோரிக்கை வச்சதுன்னா உடனே நம்ம டக்குன்னு பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்ததுச்சு நம்ம அதை போயிடக்கூடாது. முதல்ல அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு கோரிக்கை பாத்தீங்கன்னா 1946 ஆகஸ்ட் 31 அந்த கோரிக்கையை வைக்கிறாரு.
அதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையிலும் அது இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திருப்பி 1946 டிசம்பர் 8 அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடுவதற்கு ஒரு நாள் முன்னதாக டிசம்பர் 8 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாட்டுக்கு அவர் தலைமை தாங்கி பேசும்போது, பட்டாபி சீதாராமையா தலைமை தாங்கி பேசும்போதும் அவர் என்ன சொல்றாரு அந்த தீர்மானத்துல, மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கையை அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் அங்க அந்த மாநாட்டுல நிறைவேற்றுறாரு. ஆனா இவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேவிபி கமிட்டியில ஒரு பர்சனா இருக்கும் போதும் இவரும் வந்து இல்ல அது சரிப்படாதுன்னு சொன்னவர் தான். சரிங்களா? அரசமைப்பு வரைவு குழு ஆந்திராவிற்கான புவியியல் மாகாண எல்லைகள் வகுக்கப்படும் வரை ஆந்திராவை தனி அழகாக குறிப்பிட முடியாது அப்படின்ட்டு சொல்லுச்சு. எது? எந்த குழு? அரசமைப்புடைய வரைவு குழு, டிராப்டிங் கமிட்டி என்ன சொல்றாங்க, ஆந்திராவிற்கான புவியியல் மாகாண எல்லைகள் வகுக்கப்படும் வரை ஆந்திராவை தனி அழகாக ஒரு தனி மாநிலமாக குறிப்பிட முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா வந்து என்ன பண்றாரு, ராஜேந்திர பிரசாத் அவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்புடைய நிர்ணய சபையுடைய தலைவராக இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, 1948 ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாரு. 1948 ஜூன் 17 ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாரு. அந்த கமிட்டியுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம். ஓகேங்களா? மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அப்படின்றது கமிட்டியை ஃபார்ம் பண்றது யாரு? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் தலைவரான ராஜேந்திர பிரசாத். அவர் எப்ப ஃபார்ம் பண்றாரு? ஜூன் 17 1948. அந்த மூவர் ஆணையத்தை ஃபார்ம் பண்ணி இந்த இது குறித்து ஆராய்வதற்காக அனுப்புறாரு. இந்த மொழிவாரி மாநிலம் அப்படின்ற விஷயத்துக்காக ஆராய்வதற்காக அனுப்புறாரு. அவங்க எல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க, இந்த கருத்துக்கு அவங்க எதிராக சொல்றாங்க. ஓகேங்களா? மொழிவாரி மாகாணம் என்பது அமைக்கப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தேச ஒற்றுமைக்கு ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், அதனால அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்றது தான் மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் கொடுத்த பரிந்துரை. ஸோ அவங்க அந்த பரிந்துரை எப்போ கொடுக்குறாங்க, சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை வந்து எப்போ சமர்ப்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10 வந்து சமர்ப்பிக்கிறாங்க. மொழிவாரி மாகாண மறுசீரமைப்பு என்னும் கருத்தாக்கத்திற்கு எதிரான காரணங்களை இந்த ஆணையம் பட்டியலிட்டது. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் மாநாட்டில் பட்டாபி சீதாராமையா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இந்த கோரிக்கை இன்னும் முக்கியத்துவம் அடைந்தது. அவர் தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க நடந்த இதுல ஆகஸ்ட் 31 1946 ஆகஸ்ட் 31 நடந்த மாநாட்டிலையும் இதற்கான கோரிக்கை வச்சிருப்பாரு. அரசமைப்பு நிர்ணய சபைக்கும் கோரிக்கை வச்சிருப்பாரு. திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூர் மாநாட்டில் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா இதே கோரிக்கையை வச்சிருப்பாரு. அதாவது அப்ப அந்த கோரிக்கை இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க, மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய்வதற்காக அவரையே உள்ள கொண்டு வராங்க. அவர் தான் கோரிக்கை வச்சுட்டே இருக்காரு, பட்டாபி சீதாராமையா. அவரையே அந்த கமிட்டிக்குள்ள கொண்டு வராங்க. அந்த கமிட்டிக்குள்ள கொண்டு வந்து ஜேவிபி கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இதுல ஜே அப்படின்றது ஜவஹர்லால் நேரு, வி அப்படின்றது வல்லபாய் பட்டேல், பி அப்படின்றது பட்டாபி சீதாராமையா. ஸோ இவங்க 3 பேர்த்த வச்சுக்கிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய்வதற்காக அனுப்புறாங்க. இவங்களும் வந்து ஃபுல்லா ஆராய்ஞ்சிட்டு அதே விஷயத்தான் சொல்றாங்க, இப்போதைக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய பரிந்துரையாகவும் இருந்துச்சு. ஸோ இவங்க எப்ப அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1949 ஏப்ரல் 1 சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ துரதிருஷ்டவசமா இவங்களும் மொழிவாரி மாகாணத்துடைய முடிவையே வந்து இவங்களும் ஆதரிக்கிற மாதிரி சூழ்நிலை அப்ப இருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொழிவாரி மாகாணங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஆந்திரா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்களா, தமிழ்நாடு அப்படின்னா இங்க தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம் இருக்காங்க. அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது தேசியம் அப்படின்ற விஷயம், அந்த என்ன சொல்றது, அந்த பரந்த மனப்பான்மை, பெரிய வியூ அப்படின்றதே வந்து மறந்து போயிடும். இந்த குறுகிய மனப்பான்மைக்குள்ள எனக்கு, என் மக்கள், என் மொழி அப்படின்ற அந்த என் இனம் அப்படின்ற அந்த குறுகிய பிராந்தியவாதத்தை வலியுறுத்துற மாதிரி அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால அது மேலும் நாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடும், உருவாகக்கூடும் அப்படின்ற அடிப்படையில அவங்களும் இந்த விஷயத்தை நிராகரிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அந்த ஜேவிபி குழு என்ன மென்ஷன் பண்ணியிருக்க அவங்களுடைய அறிக்கையில, மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிரிக்கும் ஆற்றலும் உடையது. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது என்னாகும், இந்தியா அப்படின்ற ஒருமைப்பாடு போய் அவங்களுக்கான அந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த ஒருமைப்பாடு வந்துச்சு அப்படின்னா இது இன்னும் நாட்டை வந்து துண்டாக்கிரும். அப்படின்றதுனால மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிரிக்கும் ஆற்றலும் உடையது அப்படின்ட்டு இவங்களுடைய பரிந்துரையில சொல்லியிருப்பாங்க, இவங்களுடைய அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஜேவிபி குழு தனது அறிக்கையுடைய முடிவுரை என்ன பண்ணியிருப்பாங்க, மொழிவாரி மாநில மறுசீரமைப்பிற்கு இது உகந்த நேரம் அல்ல, கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்லலை. ஆனா இது கரெக்டான டைம் கிடையாது. எதிர்காலத்துல மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைகளை மறுசீரமைக்கவும் இருக்கிற மாநிலங்களிலிருந்து புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்குமான வழிவகைகளை நாம் செய்யலாம் அப்படின்றது தான் ஜேவிபி கமிட்டியோட அறிக்கையா இருந்துச்சு. ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ திருப்பி அது பிரச்சனை வெடிக்குது. எப்பன்னு பாத்தீங்கன்னா முதல் பொது தேர்தல் 1952 முதல் பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆந்திரா தனி மாநிலமாக ஆக்கணும் அப்படின்ட்டு 1952 அக்டோபர் 19 பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. எப்ப இருந்து 1952 அக்டோபர் 19 இருந்து 1952 டிசம்பர் 15 வரைக்கும் ஒரு 58 நாள் வந்து பாத்தீங்கன்னா இவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அவர் இருக்கிறாரு, இறந்தும் போயிடுறாரு. ஆனா அதற்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், வன்முறைகள், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழிவாரி மாநிலம் அமைய காரணமாக இருந்தது. ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுடைய மூணாவது ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்துடைய மூணாவது ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்திற்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கு. என்ன அந்த அதிகாரம்? ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு நிலப்பகுதியை பிரிச்சு ஒரு புதிய மாநிலமோ இல்லை 2 புதிய மாநிலங்களோ இத்தனை மாநிலங்கள் வேணா உருவாக்கலாம். அதை உருவாக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு மாநிலத்தின் நிலப்பகுதியையும் அதிகரிக்கவும் செய்யலாம். நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கூட வந்து பாண்டிச்சேரியும் சேர்த்து இதுக்கு மேல பாண்டிச்சேரின்ற மாநிலமே கிடையாது, இனிமேட்டு இந்த பகுதி எல்லாமே சேர்த்து ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். இல்ல கடலூர் இந்த மாதிரி பகுதிகளை வந்து தமிழ்நாட்டில இருந்து பிரிச்சு பாண்டிச்சேரி கூட சேர்த்து பாண்டிச்சேரி இனிமேல் யூனியன் பிரதேசம் கிடையாது, பாண்டிச்சேரி இனி ஒரு மாநிலம் அப்படின்னு அறிவிக்கலாம். இந்த அறிவிப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய சட்டப்பிரிவு ஆர்டிகல் 3. ஓகேவா? ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம், இந்த பொட்டி ஸ்ரீராமுலு இறந்ததுக்கு அப்புறம் அதற்கு பின்னாடி நடந்த வன்முறை சம்பவங்கள், ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கமிட்டி அந்த மொழிவாரி மாநிலம் ஆராய்வதற்காக இன்னொரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இதற்காக அமைக்கப்பட்ட 3வது கமிட்டி இது. முதல் கமிட்டி மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேவிபி கமிட்டி, அதற்கப்புறம் வரக்கூடியது இந்த ஃபசல் அலி ஆணையம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆணையத்துல தலைவராக யார் இருந்தாரு? ஃபசல் அலி இருந்தாரு. உறுப்பினர்களா 2 பேர் இருந்திருப்பாங்க. ஒன்னு KM பணிக்கர், இன்னொன்னு HN குன்ஸ்ரு. இந்த 3 பேரை அடங்கிய குழு தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான தீர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆணையத்துடைய பேரு மாநில மறுசீரமைப்பு ஆணையம். இந்த ஆணையத்துடைய பேரு மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஸோ இவங்க வந்து எப்ப அவங்களுடைய அறிக்கையை தாக்கல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1955 அக்டோபர்ல தான் இவங்களுடைய பரிந்துரையை வந்து அறிக்கையா சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுச்சுவேஷன் மாநிலம் பிரிச்சே ஆகணும், மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சே ஆகணுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களுடைய இதுக்கு கன்சிடரேஷனுக்கு வச்சிங்க அப்படின்ட்டு ஒரு சில சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவது அப்படின்றது ஓகே, பட் இருந்தாலும் நம்ம அந்த பொருளாதார சூழ்நிலைகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ வெறுமனே மொழி அடிப்படையில் பிரிக்கப்படாமல் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள், நிர்வாக சூழ்நிலைகள் இதன் அடிப்படையிலும் சேர்த்து இந்த மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்றது அமைக்கப்படணும் அப்படின்றது இந்த ஃபசல் அலி கமிட்டியுடைய ஒரு பிரதான ஒரு பரிந்துரையா இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, 16 மாநிலங்கள் உருவாக்கலாம். இந்த ஃபசல் அலி கமிட்டி 16 மாநிலங்களையும் 3 யூனியன் பிரதேசங்களையும் உருவாக்கலாம் அப்படின்றது இவங்களுடைய பரிந்துரையா இருந்தது. பட் இந்திய அரசாங்கம் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசமாகவும் பிரிச்சு இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சுறாங்க. எப்ப 1956 நவம்பர் 1 இந்த விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ 1956 அந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மேப் தான் இது. ஸோ மதராஸ் மாகாணம் அப்படின்றது பிரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த பகுதி எல்லாமே இப்படி போய் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் உட்பட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருந்திருக்கும். ஆனா பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த மதராஸ் மாகாணம் அப்படின்றது ஆந்திராவும் ஆச்சு. ஒரிசாவோட பகுதியெல்லாம் ஒரு சில பகுதியெல்லாம் சேர்ந்து ஆந்திராவுக்கும், ஒரு சில பகுதிகள் ஒரிசாவுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே பிரிஞ்சு போச்சு. ஓகேங்களா?
ஓகே, ஆந்திர பிரதேசம் எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா, ஆந்திர மாநிலம் அப்படின்னு பிரிக்கும் போது ஹைதராபாத்தை ஆந்திர பிரதேசத்தை கூட சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2014 ஹைதராபாத் வந்து நாங்கள் வந்து தெலுங்கானா, ஸோ நாங்கள் தனி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனை பண்ணி திருப்பி ஹைதராபாத் அப்படின்றது பிரிக்கப்பட்டு தெலுங்கானா அப்படின்ற மாநிலம் உருவாக்கப்பட்டது. ஸோ திருவாங்கூர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாங்கூர், கொச்சின் அரசு மற்றும் மதராஸ் மாநிலத்தின் மலபார் மாவட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கி கேரளம் உருவாச்சு. ஆந்திர பிரதேசத்தில் ஹைதராபாத்தை சேர்த்து ஒரு ஆந்திர பிரதேச மாநிலம் உருவாக்குனாங்க. அதே மாதிரி கேரள மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாங்கூர், கொச்சின் அரசு மற்றும் மதராஸ் மாநிலத்துடைய மலபார் மாவட்டம், இப்போ மலபார் அப்படின்றது கேரளத்துடைய பகுதியாக இருக்கு. ஸோ பிரிக்கிறதுக்கு முன்னாடி மதராஸ் மாநிலத்துடைய ஒரு பகுதியாக இருந்தது தான் இந்த மலபார் மாவட்டம். அதை வந்து இங்கிருந்து பிரித்து கேரளத்துக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி மைசூர் அரசு மற்றும் பம்பாய், இது வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் மாநிலத்தின் பகுதிகளை உள்ளடக்கி கர்நாடகம் அப்படின்ட்டு உருவாச்சு. ஸோ ஒரு சில இடத்துல இருந்து ஒரு சில பகுதிகளை பிரித்து வேற ஒரு மாநிலத்துக்குள்ள சேர்த்து அது ஒரு புதிய மாநிலமாக உருவாக்குனாங்க. எந்த விதியின் அடிப்படையில்? ஆர்டிகல் 3 கீழே. ஓகேவா. குஜராத்தி மொழி பேசும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் அப்படின்றதுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா மராட்டி மொழி பேசக்கூடிய மக்களும் குஜராத் மொழி பேசக்கூடிய மக்களும் சேர்ந்து பம்பாய் அப்படின்ற அந்த மாகாணத்துக்குள்ளதான் இருந்தாங்க. 1960 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குஜராத்தி மொழி பேசக்கூடிய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மகாராஷ்டிரால இருந்து பிரிச்சு, அதாவது அந்த பம்பாய் அப்படின்ற இதை பிரிச்சு தனியா குஜராத் அப்படின்ற மாநிலம் உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்கப்பட்டது? 1960. 1966 பஞ்சாப் மாநில கோரிக்கை வரை பிரிவினைவாதமாக பார்க்கப்பட்டு வந்தாலும் எங்க இருக்கு? 1966 வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாகாணம் பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் அப்படின்ட்டு 3 மாநிலமா பிரிச்சாங்க. ஸோ ஆரம்பிச்சது 1956, முடிஞ்சது 1966. ஸோ இந்த விஷயங்கள் நடந்தது மூலமா வந்து பாத்தீங்கன்னா 1920 இந்திய தேசிய காங்கிரஸால் தொடங்கப்பட்ட அந்த மொழிவாரி மாகாண சீரமைப்பு அப்படின்ற அந்த வாதம் வந்து முடிவுக்கு வந்தது. ஸோ ஃபைனல் டாபிக் இந்திய வெளியுறவு கொள்கை. இந்திய வெளியுறவுக்குடைய சிற்பியா வந்து யாரை வந்து நம்ம பார்க்கிறோம்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்திய அரசியலமைப்புடைய சிற்பி அப்படின்ட்டு, இந்திய அரசியலமைப்பு வரைக்குழு தந்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி அப்படின்ட்டு நம்ம எப்படி வந்து BR அம்பேத்கரை சொல்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய வெளியுறவு கொள்கையின் சிற்பின்ட்டு நம்ம யாரை சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவரை சொல்றோம். ஏன் அவரை வந்து அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடைக்கால அரசாங்கம், இந்தியாவுடைய இடைக்கால அரசாங்கம் அப்படின்றது நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அமைச்சாங்க. யாருடைய ஒரு ஐடியாலன்னு பார்த்தீங்கன்னா வேவல் பிரபுடைய ஐடியால வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராயா இருந்த வேவல் பிரபுடைய ஐடியால இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. யாருடைய தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா நேரு அவருடைய தலைமையில தான் அமைச்சிருப்பாங்க. எப்ப? 1946 செப்டம்பர் 2 அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இடைக்கால அரசாங்கத்துல அந்த காமன்வெல்த்துக்கான துணை தலைவராகவும் அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஸோ அப்போ அந்த வெளியுறவு கொள்கைக்கான அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை கோட்பாடு அப்படின்றது நம்ம சுதந்திரம் வாங்குற டைம்ல தான் ஓகே, மற்ற நாடுகள் கூட நம்மளுடைய வெளியுறவு கொள்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதற்கான அடிப்படை கோட்பாடு, வெளியுறவு கொள்கைக்கான அடிப்படை கோட்பாடு அப்படின்றது உருவாக்கப்பட்டது. ஓகேவா. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா காலனிய எதிர்ப்பு. எந்த ஒரு காலனி ஆதிக்கத்தின் கீழும் எந்த ஒரு நாடும் இருக்கக்கூடாது அப்படின்றது. நம்ம மட்டும் கிடையாது, எந்த ஒரு நாடுமே காலனிய ஆக்கிரமிப்பின் கீழ் இல்லைன்னா காலனிய ஆட்சியின் கீழ் அவங்க கிட்ட அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. அப்ப காலனிய எதிர்ப்பு அப்படின்றது ஒரு வெளியுறவு கொள்கையா இருந்தது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு, காலனிய எதிர்ப்பு அல்லது ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இன ஒதுக்கலை எதிர்த்தல். இனத்தின் அடிப்படையில அந்த பிரிவினைவாதம் அப்படின்றது இருக்கக்கூடாது. இனவெறியை எதிர்ப்பது, வல்லரசு நாடுகளுடன் அணி சேராமை. இந்த வல்லரசு நாடுகளுடன் அணி சேர்ந்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? நம்ம வந்து அவனுக்கு ஒரு அடிமை மாதிரி ஆயிரும். ஓகேங்களா. அதனால ஆரம்பத்தில இருந்தே நம்மளுடைய கொள்கை அப்படின்றது வல்லரசு நாடுகளுடன் அணி சேராமை. ஸோ இந்த அணி சேராமை இயக்கத்திற்கு அடிப்படையா இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டுங் மாநாடு. ஓகேவா. அப்புறம் ஆப்பிரிக்க ஆசிய ஒற்றுமை, பிற நாடுகளை ஆக்கிரமிக்காமல் இருத்தல். நம்ம நாடு மட்டும் நமக்கு இருந்தா போதும், அடுத்த நாட்டை நம்ம ஆட்டை போட்டு வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றதுதான்.
அதே மாதிரி மற்ற நாட்டுடைய உள்நாட்டு நிகழ்வுகளை நம்ம உள்ள நுழைச்சு நாட்டாம பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில ஒரு பாயிண்டா இருக்கக்கூடியது. ஒரு நாடு மற்றொரு நாட்டின் இறையாண்மை மற்றும் நில எல்லையை மதித்தல், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல், நாடுகளுக்கிடையேயான அமைதியை நிலைநிறுத்துவதில் வெற்றிடம் ஏற்படா வண்ணம் இரு நாடுகளும் சமநீதியை பாதுகாத்து, இதெல்லாம் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. ஓகேங்களா? ஸோ இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஒன்றிணைந்த சோவியத் யூனியன் சோவியத் ஒன்றியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்போர்னா என்ன, டைரக்டா வந்து அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்க, பட் உள்ளுக்குள்ள புகஞ்சிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பனிப்போர் வந்து அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா என்ன பண்ணுது, அணிசேரா கொள்கையின் மூலம் அதற்கு தீர்வு கண்டது. அணிசேரா கொள்கை ஏன்னா இரண்டும் வல்லரசு நாடு, அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் இரண்டுமே வல்லரசு நாடு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி நான் ரஷ்யா பக்கம் நிற்கிறேன் இல்லை நான் அமெரிக்கா பக்கம் நிற்கிறேன்ட்டு எந்த ஒரு நாட்டு பக்கமே நிற்கல. ஓகேங்களா? ஸோ இதற்கான காரணம் என்னன்னா இந்தியா அணிசேரா கொள்கை அப்படின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணதுதான் காரணம். ஓகேங்களா? இது இந்திய வெளியுறவு கொள்கையில ஒரு கொள்கை, அணிசேரா கொள்கை அப்படின்றது. ஸோ அதற்கு முன்னதாக நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும், எப்படி இந்தியா வந்து பிரிட்டிஷுடைய காலனி ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்து இந்தியா ஒரு சுதந்திர நாடா 1947 ஆகஸ்ட் 15 ஆச்சோ, நம்மள குடியரசு நாடா வந்து பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 அறிவிச்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி ஜப்பானிய காலனி ஆதிக்கத்திலிருந்து இருந்த நாடு தான் சீனா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை எப்போ விடுவிச்சுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1949 சீனா ஜப்பானிய காலனியா விரிவாக்கத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டது. அப்படி விடுவிச்சுக்கிட்ட அந்த சீனா எப்ப தன்னை வந்து ஒரு குடியரசு நாடா வந்து அறிவித்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1950 ஜனவரி 1 வந்து சீன மக்கள் குடியரசை 1950 ஜனவரி 1 அறிவிக்குது. அதை முதலா அங்கீகரிச்ச நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியா முடிஞ்ச அளவுக்கு சீனாவை வந்து ஒரு நண்பனா, ஏன்னா வந்து இரண்டுமே வந்து பெரிய நாடு, மக்கள் தொகை அடிப்படையிலும் சரி நில அடிப்படையிலும் ஒரு பெரிய நாடு. ஸோ இந்த இரண்டு நாடும் சேர்ந்து ஒன்னா இருந்தோம் அப்படின்னா ஆசிய கண்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பவரா இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில வந்து நேரு வந்து சீனாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கான ஹெல்ப்பையும் அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே வந்தார். ஆனா சீனா அப்படின்றது என்ன சொல்றது, சீனாவுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி. ஓகேங்களா? பாம்புக்கு நீங்க பாலே வார்த்தைனாலும் அதோட குணம் கொத்துறதுன்னா அது கொத்தியே தீரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நயவஞ்சக நாடு தான் சீனா. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய புத்தியை காட்டுறாங்க, பல வழிகளை தொடர்ந்து காட்டிக்கிட்டே வராங்க. அது போக போக தான் இந்தியாவுக்கு தெரிய வருது. 1962 நடந்த சீனா இந்தியா போருக்கு அப்புறம் அது முழுமையா தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, உன் புத்தி இதுதான் அப்படின்றது இந்தியா நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. ஓகேங்களா? அதற்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, பாண்டங் மாநாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கறது, பஞ்சசீல கொள்கையை வந்து ஏற்படுத்திக்கிறது, இது எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? 1955 பாண்டங் மாநாடாகட்டும், 1954 இந்த பஞ்சசீல கொள்கையை சைன் பண்றதாகட்டும், இது எல்லாமே நடக்கிறது இந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஐநா பாதுகாப்பு அவை கம்யூனிச சீனாவை உறுப்பினராக ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் நேரு தான். ஐநா பாதுகாப்பு அவையிலேயே சீனாவை உறுப்பினராக ஏத்துக்கணும்ட்டு வலியுறுத்தினவங்க நம்மால் தான், நேரு தான் வந்து வலியுறுத்துறாரு. ஆனா நம்ம வந்து அந்த பாதுகாப்பை விட ஒரு நிரந்தர உறுப்பினரா கொண்டு வரணும்ட்டு மற்ற நாடுகள் ஆதரிக்கும் போது, பிரிட்டன் ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் மற்ற நாடுகள் ஆதரிக்கும் போது நம்மள ஒரு நிரந்தர உறுப்பினராக கொண்டு வரக்கூடாதுன்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தது இதே சீனா தான். நம்ம தான் உள்ளேயே கொண்டு போய் அவனை வைக்கிறோம், அவன் நம்மளையே எட்டி உதைக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து ஐநா பாதுகாப்பை விட அவங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு நம்ம நேரு வலியுறுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1950 சீனா வந்து திபெத்தை ஆக்கிரமிக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கைக்கும் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கும் எதிரான ஒரு விஷயம். மற்ற நாட்டுடைய பகுதியை ஆக்கிரமிக்கிறது அப்படின்றது ஒரு நம்மளுடைய வெளியுறவு கொள்கைக்கு எதிரான விஷயம். அதை சீனா செய்யுது. இதை செய்யும் போதே இந்தியாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமா சீனா கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு சரி, ஓகே, இவங்க கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் சரி, ஓகே, தட்டி கொடுத்து கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு தொடர்ந்தும் அந்த நட்புறவை வந்து மேம்படுத்துற வகையில நேரு முயற்சியை செய்யறாரு. அதன் காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா சீனாவிற்கு திபெத் மீது இருந்த உரிமையை அங்கீகரித்தது. அந்த டைம்ல தான் சைன் பண்ணதுதான் வந்து இந்த பஞ்சசீல கொள்கை. இந்த பஞ்சசீல கொள்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று அவற்றின் நில எல்லை மற்றும் இறையாண்மையை மதித்து நடக்கணும். ஓகேங்களா? சோ இறையாண்மைனா என்ன,
அவங்களுடைய நாட்டு வரை அவங்களுக்கு எந்த மாதிரி சட்டங்கள் ஏற்றத்திற்கும் அதிகாரம் இருக்கு. அவங்களுடைய நாட்டு பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க, மற்றவங்க உள்ள நுழையக்கூடாது, மற்றவங்க அதை அந்த பஞ்சாயத்துல மூக்க நுழைக்க கூடாது. இது ரெண்டு பேருமே பரஸ்பரமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று அவற்றின் நிலை எல்லை மற்றும் இறையாண்மையை மதித்து நடத்தல், இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று ஆக்கிரமிக்காமல் இருத்தல். இதை வந்து சீனா செஞ்சுச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 1962 நடந்த போர்ல நம்மளுடைய பகுதியில் ஒரு சில பகுதிகளை சீனா ஆக்கிரமிப்பு செஞ்சது. ஸோ இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் சீனா ஃபாலோ பண்ணல அப்படின்றதுதான் உண்மை. ஒரு நாடு மற்றொரு நாட்டின் உள் நிகழ்வுகளில் தலையிடாமல் இருத்தல், இரு நாடுகளுக்கு இடையேயான சமத்துவம் மற்றும் ஒன்றுக்கொன்று பயனடைவதற்கான கூட்டுறவு. ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து முன்னேறணும், சமத்துவமா ரெண்டு நாடுகளும் இருக்கணும், அந்த சமத்துவத்தை வளர்க்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணிட்டு முன்னேறணும் அப்படின்ற அடிப்படையில சமாதான சகவாழ்வு. இந்த 5 கொள்கைகளும் சேர்ந்ததுதான் பஞ்சசீல கொள்கை. பஞ்ச் அப்படின்னாவே ஹிந்தியில 5 தான். ஓகேங்களா? ஸோ அதனால 5 கொள்கைகளை உள்ளடக்கியதுதான் இந்த பஞ்சசீல கொள்கை. ஸோ ஏப்ரல் 1955 நடந்த இந்த பாண்டுங் மாநாடு இருக்கு இல்லைங்களா, அந்த பாண்டுங் மாநாட்டில் சீனாவுடைய தலைவரான சூயன் லாய் அவரை முன்னிலைப்படுத்துறாரு நேரு. இத்தனை விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து முதுகுல குத்திக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்லான்ட்டு தொடர்ந்து நேரு அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சீனா 1950 வந்து பாத்தீங்கன்னா பௌத்தர்களுடைய கிளர்ச்சியை ஒடுக்கும் வகையில வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டதுனால பௌத்தர்களின் தலைவரான தலாய் லாமா என்ன பண்றாரு, ஆயிரக்கணக்கான அகதிகளோட திபெத்தில இருந்து வெளியேறி இந்தியாவில தஞ்சம் புகுகிறார். இதற்கு சீனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்க கூடாது, யாருக்கு, தலாய் லாமாவுக்கும் அவரை சார்ந்த அந்த ஆயிரக்கணக்கான ஆளுங்களுக்கு, பௌத்த துறவிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் அதையும் மீறி இந்தியா தஞ்சம் கொடுக்குது. ஓகேங்களா? நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இங்க இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற வகையில கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது சீனாவுக்கு புகைச்சல் வருது, என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு புகைச்சல் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 1959 இந்த வேலையை நம்ம செஞ்சோனையுமே அவன் புத்தி அவன் காட்ட ஆரம்பிக்கிறான். 1959 அக்டோபர்ல என்ன பண்றாங்க, லடாக்ல இருந்த கொங்காய் கணவாயில வந்து பாத்தீங்கன்னா காவலில் இருந்த இந்திய படை மீது சீனா தாக்குதலை நடத்தியது. இதில் 5 இந்திய காவலர்கள் கொல்லப்பட்டனர், 12 பேர் கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல போதுமான முன்னேற்றம் அப்படின்றது நடக்கல. யார் யார் பேசினாங்க, அதிகாரிகள் மட்டும் பேசல, தலைவர்களான நேருவும் சூயன் லாயுமே பேசியிருக்காங்க. அப்படி பேசினாலும் அந்த உறவில் போதுமான முன்னேற்றம் அப்படின்றது நடக்கல. ஸோ இதனோட தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா 1962 இந்திய சீன போர் நடந்தது. இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ ரீதியா வெற்றி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சீனாவுக்கு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னதான் வந்து அவங்கள அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருந்தாலும் ராணுவ ரீதியிலான ஒரு வெற்றி அப்படின்றது சீனாவுக்கு தான் கிடைச்சது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த கௌரவம் அப்படின்றது கொஞ்சம் குறையிற வகையில இருந்துச்சு. அந்த விஷயத்த நம்மளுடைய விட்ட கௌரவத்தை நம்ம திருப்பி மீட்டெடுத்த விஷயமா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர் தான். இந்த போர் எதற்காக நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தானை பிரிச்சு அது ஒரு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு தனி நாடா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நடைபெற்ற அந்த போர்ல இந்தியா ஜெயிச்சது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி சீனாவுக்கு வந்து பதிலடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போர்ல பாகிஸ்தானுக்கு பேக்ரவுண்ட்ல ஹெல்ப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் சீனாவும். அப்படி 2 வல்லரசு, சீனா வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்படி 2 பெரிய நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணியும் அந்த பாகிஸ்தானை நம்ம தோக்கடிச்சது அப்படின்றது நம்ம கௌரவத்தை நம்ம திருப்பி மீட்டெடுக்கும் வகையில இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த 1962 நடந்த இந்த சீன போர்ல வந்து பாத்தீங்கன்னா சீன படைகள் தக்லா மலைப்பகுதியில் இந்த தாக்குதலை நடத்தின. இதன் விளைவாக இந்தியா சீனாவோடு இணைந்து ஆசிய மண்டலத்தை உருவாக்கும் கனவு அப்படின்றது தகர்ந்து போனது. இதுக்கு மேல வந்து அவன்கிட்ட சீனா கூட எந்த ஒரு ஒட்டும் நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கூட நம்பிக்கைக்கு பாத்திரமாகாத ஒரு நாடு சீனா. ஸோ இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் சீனாவோட ஒரு நட்புறவு கொண்டு இருந்தாலும் எப்பவே நம்ம மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். சீனா எப்ப வேணா முதுகுல குத்துறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்ட்டு. ஸோ எந்த நாடும் இந்தியாவிற்கு நண்பனும் கிடையாது, எந்த நாடு இந்தியாவுக்கு எதிரியும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கான நம்ம நட்புறவு வச்சிருக்கோம், அவங்களும் அதை மதிக்கிறாங்கன்னா ரஷ்யா தான். ஓகேங்களா? ஆனா அந்த ரஷ்யாவுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஆதரவு தெரிவிச்சுதா, ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்தியா ஆதரவு தெரிவிச்சுதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து
அதற்கு ஆதரவாகவும் ஓட் பண்ணல, எதிர்த்தும் ஓட் பண்ணல. நம்ம வந்து சைலண்டா இந்தியா வந்து நின்னுக்குச்சு. அதுதான் அந்த அணி சேராமை அப்படின்ற வெளியுறவு கொள்கையின் மூலம் இந்தியா எடுத்த நடவடிக்கை ரஷ்யா உக்ரைன் போர்ல. ஸோ உலகுக்கான இந்தியாவின் பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சீன உறவுக்கான பஞ்சசீல கொள்கையை மட்டும் அது நிறைவடையல. அதை தாண்டி நிறைய கொள்கைகளும் மாநாடுகளும் நடத்தப்பட்டது இந்தியாவின் சார்பில். இந்த என்ன சொல்றது, உலக ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் மற்ற நாடுகளுடைய இறையாண்மைக்கும் குந்தகம் விளைவிக்காம இருக்கிற வகையில நிறைய விஷயங்களை இந்தியா தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தது. அதுல ஒரு பகுதியா இருந்தது தான் அணிசேராமை அப்படின்ற இயக்கம். ஓகேங்களா? ஸோ இந்த அணிசேராமை அப்படின்றது யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லரசு நாடுகளுடன் கூட்டு சேராத நிலை. ஓகேங்களா? அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களுடைய போதைக்கு நம்மள ஊறுகாயா தொட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. வல்லரசு நாடுடைய அடிமையா கைப்பாவையா அவங்க ஏவல் செஞ்சாங்கன்னா அதை செய்யக்கூடிய வேலையாட்களா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுனால உருவாக்கப்பட்டதுதான் இந்த அணிசேராமை அப்படின்ற கருத்தாக்கம். ஓகேங்களா? ஸோ இந்த கருத்தாக்கத்தை எங்க இது பண்றாங்க, எங்க அதை உறுதிப்படுத்துறாங்க, எங்க அது வந்து வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டுங் மாநாடு தான். இந்த பாண்டுங் மாநாடு எப்ப நடந்துச்சு? 1955. ஸோ அதற்கு முன்னதாகவே நடந்த மாநாடு எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆசிய உறவுக்கான மாநாடு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில நடந்திருக்கும். மார்ச் 1947லயே நடந்த மாநாடு இது. ஓகேங்களா? இதுல 20க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிசம்பர் 1948ல இந்தோனேஷியால இன்னொரு மாநாடு நடக்குது. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா, மறு காலனியக்கத்திற்கு உட்படுத்த விரும்பிய டச்சுக்காரர்களுக்கு பதில் கூறும் வகையில் அந்த இந்தோனேஷியா மாநாடு அப்படின்றது நடத்தப்பட்டது. அதற்கப்புறம் 1954ல கொழும்புல ஒரு மாநாடு நடக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆசிய தலைவர்கள் மாநாட்டில் மேலும் முன்னெடுத்து செல்லப்படும் இந்த விஷயங்கள், இந்த அணிசர, அதாவது வந்து இந்த உலக ஒற்றுமை, மற்றவங்களுடைய நாட்டில் வந்து நம்ம உள்ள நோக்க கூடாது, அவங்களுடைய இறையாண்மை மதிக்கணும் அப்படின்ற விஷயங்கள், காலனி ஆதிக்கத்தில இருந்து எல்லா நாடுகளும் வெளியே வரணும், காலனி ஆதிக்கம் அப்படின்ற விஷயத்துக்கு எதிர்ப்பு, இந்த விஷயங்கள் இன்னும் முன்னெடுத்து செல்லப்பட்டது எந்த மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா 1954ல நடந்த இந்த கொழும்புல நடைபெற்ற மாநாட்டில் தான். ஸோ இதற்கு முத்தாய்ப்பாக அமைஞ்ச மாநாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1955ல இந்தோனேஷியாவில் நடந்த அந்த பாண்டுங் மாநாடு அப்படின்றது தான். பாண்டுங் நகரில் நடந்த இந்த மாநாடு தான். ஓகேங்களா? அங்க எந்த ஆப்பிரிக்கா ஆசிய நாடுடைய மாநாடு தான் அது, இந்த பாண்டுங் மாநாடு அப்படின்றது. ஸோ இது வந்து இந்த பாண்டுங் மாநாடு எதற்கு வந்து ஒரு அடிப்படையா இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெல்கிரேட் நகரில் நடந்த அணிசேரா இயக்கம் அப்படின்றதுக்கு இதுதான் அடித்தளம். எது? இந்த பாண்டுங் மாநாடு தான். இந்த பாண்டுங் அப்படின்றது ஒரு நகரம். எந்த நாட்டில் இருக்கக்கூடிய நகரம்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நகரம். ஓகேங்களா? அங்கதான் இந்த 1955ல ஒரு மாநாடு நடக்குது. அதுல கலந்துக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளுடைய தலைவர்கள். ஓகேங்களா? அந்த பாண்டுங் மாநாடு எதற்கு அடித்தளமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வல்லரசு நாடுகளுடைய கூட்டு சேராம இருக்கிறதுக்கான அணிசேரா இயக்கம் அப்படின்ற விஷயத்த கொண்டு வரத்துக்கு அடிப்படையா இருந்தது இந்த பாண்டுங் மாநாடு. சுதந்திர இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பியான ஜவஹர்லால் நேரு, எகிப்து அதிபர் நாசர் மற்றும் யுகோஸ்லேவியாவின் டிட்டோ ஆகியோருடன் இணைந்து 1961ல அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பை விடுத்தனர். ஸோ பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கூட ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் அந்த செறிவூற்ற விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. 90% மேல போயிடுச்சு. ஸோ வந்து அதை 100% ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா ஈரான் ஒரு அணு ஆயுத நாடா உருவாகிரும் அப்படின்ற காரணத்தினாலதான் என்ன பண்ணாங்க, அமெரிக்கா அவங்க அந்த அணு இதை வந்து அந்த செறிவூட்டக்கூடிய இடத்தின் மேல ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்க அப்படின்னா, அணு ஆயுதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை அச்சுறுத்தும் வகையிலும் அவங்கள வந்து என்ன சொல்றது, இவங்க அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் அதிகாரம் செலுத்தும் வகையிலும் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கான ஒற்றுமை அமைதி அப்படின்றது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த அணு ஆயுதம், அணுசக்தி அப்படின்றது. ஸோ அப்ப எல்லாரும் அதை குறைங்க. ஓகேங்களா? ஸோ இது இருந்துச்சுன்னா உலக அமைதின்றது ஒரு நாளும் ஏற்படாது அப்படின்றதுனாலதான் 1961ல இந்த அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பை விடுத்தனர். யார் யாரு? நேரு, எகிப்து அதிபர் நாசர், யுகோஸ்லோவியாவுடைய டிட்டோ, இந்த 3 பேரும் சேர்ந்து.
அணிசேரா இயக்கத்துடைய முக்கியத்துவம், அதாவது அதோடைய கோட்பாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாசிசம், காலனித்துவம், இனவாதம் அல்லது அணுகுண்டு ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறை போன்ற அனைத்து தீய சக்திகளையும் பொறுத்தவரையில் நாம் மிகவும் உறுதியாகவும் ஐயத்திற்கு இடமின்றியும் அவற்றை எதிர்த்து நிற்கிறோம். ஒன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எந்த வகையிலையும் யார் மீதும் அடக்குமுறை அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த அணிசேரா இயக்கத்துடைய ஒரு முக்கிய கோட்பாடா இருந்துச்சு. அததான் பல வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. பாசிசம் ஆகட்டும், காலனித்துவம் ஆகட்டும், இனவாதம் ஆகட்டும், அணுகுண்டு வச்சிருக்க எல்லாமே பயமுறுத்துறது தான். ஓகேங்களா? அந்த அதிகாரம் செலுத்தும் வகையில செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இதற்கு எதிராக நிற்கக்கூடியது தான் இந்த அணிசேரா நாடுகளுடைய கோட்பாடு. ஸோ அந்த பாண்டும் பேரறிக்கை என்னன்றதை பார்த்தலாம். ஸோ இதோட அந்த பாடம் முடிஞ்சிடும். பாண்டும் பேரறிக்கை 1955 இந்த மாநாட்டில் என்ன விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பாண்டும் பேரறிக்கை உலக அமைதியையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதற்காக ஐநா சாசனத்தின் 10 அம்ச கோட்பாடுகளை உள்ளடக்கிய பேரறிக்கை தான் இந்த பாண்டும் பேரறிக்கை. முதல் கோட்பாடு, அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் ஐநா சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கோட்பாடுகள் ஆகியவற்றை மதித்து நடத்தல். அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் எல்லை ஒருமைப்பாட்டிற்கு மரியாதை கொடுத்தல். அனைத்து இனங்களின் சமத்துவத்தையும் பெரிய மற்றும் சிறிய அளவிலான அனைத்து நாடுகளின் சமத்துவத்தையும் அங்கீகரித்தல். மற்றொரு நாட்டின் உள் நிகழ்வுகளில் தலையீடு அல்லது தலையீடுகளில் இருந்து விலகுதல். ஸோ கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய 10 பாயிண்ட்ல 5 பாயிண்ட் உங்களுக்கு பஞ்சசீல கொள்கையில் இருக்கக்கூடிய பாயிண்டாவே இருக்கும். ஒவ்வொரு நாட்டிற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு. தனியாகவோ அல்லது கூட்டாகவோ ஐக்கிய நாடுகளின் சாசனத்திற்கு ஏற்ற விதத்தில் பாதுகாத்துக் கொள்ளலாம். வல்லரசுகளின் எந்த ஒரு குறிப்பிட்ட நலன்களுக்கும் சேவை செய்வதற்கு கூட்டாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பயன்படுத்துவதில் இருந்து ஒதுங்கிக் கொள்வது. அவங்களுடைய இதுக்கு நம்ம உருகையா இருக்கக்கூடாதுன்றது. எந்த ஒரு நாடும் பிற நாடுகளின் மீது அழுத்தங்களை செலுத்தாமல் ஒதுங்கி இருத்தல். ஆக்கிரமிப்பு அல்லது ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல் அல்லது எந்த ஒரு நாட்டின் நில ஒருமைப்பாடு அல்லது அரசியல் சுய நிர்ணயத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபடாமல் விலகி இருத்தல். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு இணங்க அனைத்து சர்வதேச முரண்பாடுகளையும் சமாதான வழிவகைகள், சமரசம், நடுவர் அல்லது நீதிமன்ற தீர்வு போன்ற அமைதியான வழிமுறைகளில் தீர்த்துக் கொள்ளுது. ஓகேங்களா? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, முரண்பாடு இருக்கு அப்படின்னா அது அமைதியான வழிமுறையில தான் தீர்த்துக்கணும். எந்தெந்த வழிமுறை? சமரசம், இல்ல சமாதான வழிவகை, இல்லைன்னா நீதித்துறை அவங்களுடைய தீர்வின் மூலம் நம்ம தீர்த்துக்கலாம். பரஸ்பர நலன்களையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துதல், நீதி மற்றும் சர்வதேச கடமைகளை மதித்தல். இதுதான் பாண்டும் பேரறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த 10 அம்சம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பாடம் முடிவடையுது. இந்த பாடத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு உருவாக்குறது, பிரிவினையில நடந்த அந்த சோகம், மக்களுடைய துயரம், சொந்த நாட்டிலே அகதி அப்படின்ற அந்த துயரம், ஸோ இதெல்லாமே பார்த்திருப்போம். இந்திய அரசு அந்த சுதேச அரசுகளை எப்படி ஒன்றிணைத்தது, அதுல இருந்த சவால்கள் என்னென்ன, அப்புறம் மொழிவாரி அடிப்படையில மாநிலங்கள் மறுசீரமைப்பு, அதுல இருந்த விஷயங்கள், அமைக்கப்பட்ட அந்த 3 குழுக்கள், இதெல்லாமே பார்த்திருக்கோம். அதுபோக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, அதுல இருந்த சிக்கல்கள், அதுபோக இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான இடையே நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பாடத்துல பார்த்திருக்கோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. ஜேவிபி குழு எப்போ அமைக்கப்பட்டது? ஜேவிபி குழு 1948 அமைக்கப்பட்டது. சர் சிரில் ராட்க்ளிஃப் எல்லை வரையறை ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அவரால் தான் அமைக்கப்பட்டது. ஃபசல் அலி மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அது. ஓகேங்களா? நேரு குழு அறிக்கை 1928. ஆன்சர் ஆப்ஷன் பி 3421. பின்வருவனவற்றை காலவரிசைப்படி அமைக்கவும். இந்தியா சுதந்திரம் குறித்த அட்லியின் கிளமெண்ட் அட்லியுடைய அறிவிப்பு எப்போ வந்துச்சு? 1947 பிப்ரவரி 20. 1947 பிப்ரவரி 20. நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் எப்போது அமைக்கப்பட்டது? 1946 செப்டம்பர் 2. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3. இது காலவரிசைப்படி அமைக்கணும் அப்படின்னா நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம், அட்லியின் அறிவிப்பு, மவுண்ட் பேட்டன் திட்டம். பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். சீன மக்கள் குடியரசு ஜனவரி 1 1950 முதல் நாடாக இந்தியா தான் அதை ஏத்துக்குச்சு. பாண்டுங் மாநாடு ஏப்ரல் 1955 நடந்தது.
ஆசிய உறவுகள் மாநாடு உங்களுக்கு மார்ச் 1947 நடந்துச்சு. 20க்கும் மேற்பட்ட ஆசிய நாடுகள் அதில் கலந்துக்கிட்டாங்க. அணிசரா இயக்கத்தின் தோற்றம் எங்க நடந்துன்னு பாத்தீங்கன்னா பெல்கிரேட் நகர்ல. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடித்தளமா இருந்தது, இந்த அணிசரா இயக்கத்தின் அடித்தளமா இருந்த மாநாடு எது? இந்த பாண்டூங் மாநாடு. ஆன்சர் 4321 ஆப்ஷன் இ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்க. சீன மக்கள் குடியரசு 1950 ஜனவரி 1. சீனாவுடனான இந்திய போர் 1962 செப்டம்பர் 8. அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் கூட்டம் 1949 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடந்தது. பஞ்சசீல கொள்கை 1954 ஏப்ரல் 28 சைன் பண்ணாங்க. நேரு லியாகத் அலி கான் ஒப்பந்தம், டில்லி ஒப்பந்தம் எப்போது கையெழுத்திடப்பட்டது? 1950 ஏப்ரல் 8. அப்ப 3-1-5-4-2 ஆன்சர் ஆப்ஷன் பி. மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி 30 1948. ஆந்திர மாநில கோரிக்கையினை முதலில் எழுப்பியவர் யார்? பட்டாபி சீதாராமையா தான். அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் தான் பொட்டி ஸ்ரீராமுலு. அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. எப்போ கொண்டு வந்தாரு? 1946 டிசம்பர் 13. அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? பம்பாய் தொகுதியிலிருந்து அவரை செலக்ட் பண்ணாங்க. ராட்கிளிஃப் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. கரெக்ட். காரணம், முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவும் கரெக்ட் தான். முரண்பாடுகள் இருப்பினும் அது ஒரு மனதாக ஏற்றுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு அந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்டர் இருக்கு. ஆனா இதுதான் காரணமானு கேட்டீங்கன்னா இது சரியான காரணம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன் அந்த முரண்பாடுகள் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவர் எதன் அடிப்படையில் ஒர்க் பண்ணாரு? 1941 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அவர் அந்த வேலையை செஞ்சார். அப்ப காரணம் அதுதான். அந்த முரண்பாடுகளுக்கான காரணம் அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் செஞ்சிருந்தாருன்னா இந்த முரண்பாடுகள் இருந்திருக்காது. அதற்கான காரணம் அவர் எடுத்துக்கிட்டது அந்த ரிப்போர்ட், பேஸ் ரிப்போர்ட் 1941 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த வேலையை செஞ்சதுனாலதான் இந்த முரண்பாடு அமைஞ்சது. அப்ப காரணம் சரி கிடையாது. அதாவது இந்த கூற்றை சரியான விளக்கக்கூடிய காரணம் இது கிடையாது. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை என்பதுதான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9 1946 நடந்தது. அரசமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26 1949 அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. ஓகேங்களா? சோ இது சுதந்திரத்திற்கு பின். ஓகேங்களா? சுதந்திரத்திற்கு பின் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. இதுவே சுதந்திரத்திற்கு முன் அப்படின்னா ஒரிசா. ஓகேங்களா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த பாடம் முடிவடையுது. தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.